இந்த படம் இல்ல. சிம்பு 49 முதல் கொண்டு எதுவுமே வராது. எல்லாமே பிளாக் தான். எல்லாமே பிகாஸ் இது ஸ்கேம் பண்ண வந்த காசு. ஸோ எல்லாத்தையும் பிளாக் அடிச்சுருவாங்க. ஒண்ணுமே நீ படமே வெளில வராது. எந்த படமும் வெளில வராது. மொத்தமா பிளாக் அவுட் ஆயிடும். ஸோ டான் ஃபிலிம் இதுல வந்து பிக்சர்ஸ் தானே பார்ப்போம். ஈடி சொல்றீங்க? எந்த அளவுக்கு அதான் ஈடி எந்த அளவுக்கு இவங்க பிளான் இல்ல, இவங்க கூட்டணி என்ன கணக்குன்னு பார்ப்போம். இவனுங்க ஒண்ணும் எதுவும் பண்ணாம ஈடி வந்து எதுவும் இல்ல, நாங்க சும்மா விசாரணை மட்டும் பண்ணானுங்கன்னா, பக்கா ஸ்கெட்ச் தான் அது. அது வந்து கருத்து நம்மளுக்கு உரிமைக்கு அகைன்ஸ்ட். எதிரா இருக்கும் ப்ரோ. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்துல இருந்து வரக்கூடிய லாபங்கள் இருக்குல்ல, அத அட்டாச் பண்ணிடுவாங்க. இடி அட்டாச் பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்த நீங்க தொட முடியாது. அத ஜாஸ் சினிமாஸ்க்கும் கொஞ்ச நாள் செஞ்சாங்க. இடி உங்களோட ரிசோர்ஸஸ் அட்டாச் அந்த வார்த்தை நீங்க அடிக்கடி படிப்பீங்க தலைப்புலலாம். இடி அட்டாச்சஸ் ப்ராப்பர்ட்டீஸ். இவனுங்க கேஸ் தாங்க முக்கியம். இந்த காசு போனா வேற விதத்தில் சம்பாதிச்சானுங்க. அவங்கதான் பணமா இல்ல நீ வேற. இவங்களுக்கு வந்து எல்லா தொழிலையுமே காசு இதெல்லாம் உண்டுங்க. இவங்க வந்து அந்த கார்ப்பரேட் சொன்னுகிட்ட இல்லாத காசா? துறைகளெல்லாம் எல்லா துறைகளுமே வந்து வெறும் வருவாய் வாய்ப்புகளா பார்க்கக்கூடிய மனப்பான்மைங்க எங்களுது. குடும்பமே அமைச்சரவையிலயே நிதியா வந்து தானே இருக்கு. ஒரு இல்ல, ஆனா சீட்டு வாங்கி என்ன இல்ல அடிப்பாங்க. சிரிப்பு இது தெரியுமா? கண்டென்ட் ஆகக்கூடாதுன்னு தான் பார்ப்பான். இல்ல அதுக்கப்புறம் தான் இந்த அலெக்ஸ், காசு. என்ன சிரிப்பு தெரியுமா? இவ்ளோ காசு வச்சிருக்க சன் பிக்சர்ஸே ஒரு வருஷத்துக்கு 2 படம் தான்டா எடுக்குது. இவன் 5 படம் தான் போடுறான். அதான் இல்ல இது வா. எப்படின்னா இல்ல விக்னேஷ் ப்ரோ அதான் இந்த திடீர்னு கப்பலாம் வாங்கின கார் வரும்ல. டேய் நீ எப்படா வாங்கின? ரம்மி சர்க்கிள் ஆடுங்க அதுல வந்துரும். என்னடா இது கதையாகுதுன்னு. ஆமாண்டா இப்போ ரம்மி அலெக்ஸ், நீ சர்க்கிள் தான் ஆடி. வந்து ஸ்கூல் இன்சார்ஜ்டா. நீ வந்து ஸ்கூல் பிரின்சிபல், இல்ல ஓகேவா? ப்ரோ ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ நீ பேசுறது உண்மை நினைச்சு அவனால ஆடி தோத்துட்டு சூசைட் பண்ணிப்பான். இல்லடா அவன் பேர்ல அவனாவது எழுதி ஒருத்தன் ஃபெராரியே ஏதோ வாங்கியிருந்தான்டா. தெரியாதா மான்ஸ்டர்லாம் இல்ல ரம்மிக்கு ப்ரோமோட் பண்றீங்க. இல்ல லேம்போகினி. தெரியாதா மான்ஸ்டர்லாம் ரம்மிநாயகன் ஃபேன் தான். சரத்குமார் வேற மாதிரி இருக்கும். டேய் அநியாயம்டா டேய். நீங்கலாம் விடுங்க அவன்லாம் விடுங்க ஃபேனா விடுங்க. சேர்த்து முதல்ல தெரிஞ்சிச்சு ஃபேன் இருக்கிறது தெரிஞ்சிச்சு. பண்ண முடிஞ்சிச்சு. சரி சார். சரி ஓகே. இது நான் சொல்றேன். அலெக்ஸ், இப்போ நீ தான் வந்து எனக்கு வந்து இப்போ நீ ஒரு காலேஜோட பிரின்சிபல், ஓகேவா? இப்போ விக்னேஷ் நல்லா ப்ரோ இருக்கு. வந்து அதுல ஒரு ஸ்டாஃப். அவர் வந்து இப்போ உனக்கு காலேஜ் நடக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உனக்கு ஷேர் பண்ணலாம். நீ டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க 2 பேரும் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து விக்னேஷ் ப்ரோட ஃப்ரெண்ட், ஓகேவா? எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா, நீ என்கிட்ட பேச முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உன் நடக்கிற காலேஜோட இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு நீ ஷேர் பண்ணலாமா? சம்பந்தமே இல்லாத முடியாது. எப்படி? ஆக்சுவலா அது கன்டென்ட்டே அததான் இங்க பண்ணியிருக்கானுங்க. இப்போ நீங்க நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட்ஸ் நெறைய கிழிச்சு போட்டுறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய ட்ராமா பார்த்தீங்கன்னா, நீ இப்போ ஒருத்தன் எவிடன்ஸ கிளியர் பண்ணா என்ன பண்ணுவான்? எரிச்சிருப்பான். கரெக்ட்டா? ஒருத்தன் எவிடன்ஸ ஃபுல்லா கிளியர் பண்ணணும்னா, எரிச்சிருப்பான். இல்லன்னா என்ன பண்ணியிருப்பான்? அட்லீஸ்ட் துண்டு துண்டா வெட்டியாவது போட்டிருப்பான். வெறும் ஒரே சைட கிழிச்சு ஒரே ஒரே சைட கிழிச்சு வெளியில அதுவும் எப்படி பில்டிங்க்கு வெளில போட்டது. இதெல்லாம் என்ன பண்ணானுங்க? என்ன என்ன நடந்தது? அதுல என்ன மேட்டர்ன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் கிட்டயும், இல்ல ரிதீஷ் கிட்டயும் கான்வர்சேஷன் போயிருக்கு. என்னன்னா, இந்த டாஸ்மார்க் ரிலேட்டடா. தேர்ட் பார்ட்டிக்கு இதுல என்ன இன்க்ளூடட்? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதுவே பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இடி வந்து இதுல எந்த அளவுக்கு மௌனமா இருக்குதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, ஒரு நாளும் ரெய்டு வந்ததுக்கப்புறம் இடி ஷுட் கிவ் அன் அனவுன்ஸ்மென்ட். லைக் பிரஸ்ல வந்து கான்ஃபரன்ஸ்ல ஏதோ குடுப்பாங்க. இன்னைக்கு வந்து இத வந்து நாங்க டாக்குமெண்ட் வந்து கிராப் பண்ணியிருக்கோம். இல்ல நான் இத வந்து இவ்ளோ இவ்ளோ தூரம் நாங்க விசாரணை போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேஜ்ல நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லும் டெய்லியும். 5 நாள் ஆச்சு. இதுவரையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல வெளியில இடி கிட்ட இருந்து. என்ன டாக்குமெண்ட் கிளியர் ஆயிருக்கு, இல்ல என்ன டாக்குமெண்ட் வந்திருக்கு, எதுவுமே வரல. ரொம்ப சைலன்ட்டா இருக்கானுங்க. இத விட பெரிய கொடுமை என்ன ஆமா. இத விட பெரிய கொடுமை என்னன்னா, ஆ இதோட ஹெட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு 10 ஹவர்ஸ் மேல உட்கார்ந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? விசாரணை பண்ணி என்ன வெளியில வந்தது? ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. எல்லாமே சைலன்ட்டா இருக்கு. அவ்ளோ சைலன்ட்டா இடி வந்து இதுல ப்ளே பண்ணுது. ஓகேவா? இந்த 2000 ஸ்கேம் நடுவுல வந்து அந்த 3 நாள் ரைட் பண்ணதுல 2000 கோடி இதுல ஸ்கேம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதுமே அப்படிதான். கோர்ட்க்கு வந்து போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இடி. ஆமா இருக்கு. ஆனா ஆக்ஷன் நாங்க லேட்டா எடுப்போம். சரி இப்ப இவ்ளோ நடந்துருச்சு. இப்பயே எதா பண்ணலாம்ல. இப்பயும் இன்னும் ஸ்டில் இன் ப்ராசஸ். ஏங்க இதுக்கு மௌனம் 10 மணி நேரம் எப்படி இதெல்லாம் வந்து அவங்க சாத்தியப்படுத்துறாங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கேள்வி கேட்டாங்க. ஆனா சட்டம் அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரிவிலேஜ் என்னன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்லியே சாதிச்சிடலாம். புரியுதுங்களா? அவங்க வந்து உங்களை அணுகுமுறை இருக்கும். சித்திரவதை எல்லாம் பண்ணி அந்த கேள்வியை கேட்க முடியாது. அதை கேட்குற விதத்திலேயே அவங்க குடஞ்சு 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 நீங்க கேட்டாலும் அதை மௌனம் காத்துடலாம், இல்ல திசை திருப்பிடலாம், இல்லாட்டினா எனக்கு தெரியாது. ஏன்னா வழக்கமா அது யார் தெரியுமா செய்வாங்க?
நீ என்ன கேள்வி கேட்கறத விட இங்க யார் இல்லையோ அவனை பார்த்து தான் நான் பயப்படுறேன். அதனால நான் உன்கிட்ட மௌனமா இருக்கிறது தான் எனக்கு கரெக்ட். இல்லைன்னா நான் இங்க பேசிட்டேன்னா என்னை இயக்குறவங்க வந்து என்னை இன்னும் மோசமா வந்து பழி வாங்குவாங்கன்னு சொல்ல வர ஒரு பயம். அது புரியுதுங்களா? டாஸ்மாகோட டைரக்டர் 10 மணி நேரம் மௌனமா இருந்திருக்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, எந்த தகவலும் சொல்லலைன்னா அவர் யாருக்கு பயந்துட்டு இருக்காருங்கிறவங்க இங்க கேட்டுட்டு இருக்கோம் அனைவருக்குமே தெரியும். ஒரு பேரு விசாகன். அவர் வந்து டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டரு. இந்த மாதிரி அமலாக்கத்துறை அவரை வந்து சுத்தி 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 வளைச்சு கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லலைன்னா அவர் யாருக்கு பயந்துட்டு இருக்கிறாரு? அவருக்கு என்ன நடக்கும்? அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த மாதிரி ஒரு பயத்துல அவர் பேசாம இருக்கிறாரு. ஏன்னா இது நமக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. 2Gல கூட ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தாரு. அது தெரியுமா நிறைய பேருக்கு? ஒரு மேனேஜிங் டைரக்டர், அவரோட பேர் நான் மறந்துட்டேன். அவரும் வந்து ப சாதிக்கு தான் அவர் ஏதோ ஒரு விதத்துல. அவரு பேரும் சாதிக். ஆனா இந்த போதை மன்னன் சாதிக் அவருக்கு சம்மந்தம் இல்ல. இது 2G வழக்குல நடந்துச்சு. அவரும் இந்த மாதிரி நெறைய நேரம் கேள்வி கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாரு. சில அப்ரூவர் மாறி சிலதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அதான் இங்க உண்மை. அதனால சில பேர் வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லுதுன்னா, ஆ பயப்படணும். அவங்க வந்து ஐயய்யோ! இவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டோமே! நமக்கு என்ன விளைவுகள்? அப்படிங்கிறத பயந்து சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2G கேஸோட வரலாறு அது. ஏங்க இவங்க எந்த அளவுக்கு அழகா இதே இடி ரைட் பண்ணும்போது செந்தில் பாலாஜியோட தம்பி அப்ஸ்காண்ட். செந்தில் பாலாஜி தம்பி அப்ஸ்காண்ட் எத்தனை இயர் எனக்கு தெரிஞ்சு 1 1/2 இயர்ஸ் கழிச்சு ஹி கேம் டூ லைக் வெளில வந்து அவர் வந்து ஆஜராகுறாரு. இப்போ இதே தான் பாஸ்கரன்லயும் அண்ட் வந்து ரித்தீஷும் அப்ஸ்காண்ட் சேம் அப்ஸ்காண்ட் சேம் சினாரியோ. ஒண்ணு ஈடிக்கு இல்ல பவர் இல்லையா? கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இப்ப ஸ்ட்ரென்த் இல்லையா? இல்ல என்னய்யா நடக்குது? உண்மையாவே ஷாக்கிங்கா இருக்கு. செந்தில் பாலாஜி தம்பி அப்ஸ்காண்ட் ஆயி 1 1/2 இயர்ஸ் கழிச்சு வந்து கோர்ட்ல ஆஜராகுறாங்கன்னா, எந்த அளவுக்கு கேஷுவலா நடக்குது பாருங்களேன். நம்ம வெளியில என்ன வேணா சொல்லலாம் அப்ஸ்காண்டுன்னு ஈஸியா. பட் இடி ஹஸ் அ பவர்ல. எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்ககிட்ட எல்லா டெக்னாலஜிஸ் இருக்கு. எப்படி மிஸ் அவுட் பண்ணானுங்க? இப்ப ஆகாஷ் பாஸ்கரனும் லைக் இவனுமே வந்து வெளியில போயிருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்கேன்னா சொல்லணும்ல. ஏன்னா, அவங்களால போலி இதெல்லாம் வச்சு முடியாது. பாஸ்போர்ட்லாம் வச்சு முடியாது. அது இத விட பெரிய அஃபென்ஸ். ஓகேவா? நித்யானந்த் அந்த ரேஞ்சுக்கு போயிடும். ஓகேவா? இத விட பெரிய அஃபென்ஸ். ஆனா அவனுங்க ஆல்ரெடி இவனுக்கு டாக்குமெண்ட் வச்சு தான் அவனுக்கு பாஸ்போர்ட் வச்சு தான் எங்கேயோ மூவ் ஆயிருக்கானுங்க. எந்த கண்ட்ரில இருக்காங்க அத ரிலீஸ் பண்ணணும்ல. இதையும் பண்ணல. இடியே இதுல ரொம்ப சைலன்ட் கேம் ப்ளே பண்றானுங்க. அதனால தான் இவனுங்க 2 பேரும் பாசிசம், பாயாசம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கேம் ஆடுறது, ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. நம்பலாமா? வேணாமான்ற மாரி தான் இருக்கு. இவங்க 2 பேரும் கூட்டு கூட்டு களவாணிய மாரி தான் இருக்கு. ஒண்ணு இடி ஆக்ஷன் எடுத்து 2 பேரும் ஏதாவது சொல்லி இன்ஃபர்மேஷன் பண்ணி, இது எல்லாம் இதுல வந்த ஃபண்ட் எல்லாத்தையும் நாங்க வந்து சீஸ் பண்றோம்ன்ட்டா, எல்லா படமும் ஸ்டாப் ஆயிடும். ஷூட்டிங் நடக்காது, ரிலீஸ் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஆனா இது எதுவுமே பண்ணாம இடி கடப்புல போட்டுச்சுன்னா, இவங்கள நம்மள டார்கெட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா தான் அர்த்தம். பிஜேபியோட பிளான் தான். ஒன் ஆஃப் த பிளான். இதெல்லாம் எப்ப முடியும் தான் இது. ஏதாவது ஒரு ஆப் வராதா? உண்மையிலே டிஎம்கே சைடு ஏதாவது திரும்பாதான்னு. ஆனா அவனுக்கு தெளிவா இருக்கானுங்க. ஏதாவது ஒன்று என்டர்டைன்மெண்ட் பக்கம் திருப்புறது, இல்ல மோடி பக்கம் திருப்புறது, போதா குறைய பாகிஸ்தான் பக்கம் திருப்புறது. அதான் சொல்றேங்க, எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டைம்ல இந்த 5 வருஷம் எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு போனானுங்க பேரு. அப்ப கொடுத்த சின்ன சின்ன கண்டென்ட்டை பெரிய கண்டென்ட் ஆக்கி விட்டானுங்க. அது எப்படி ஆகினானுன்னு கூட தெரியல. அறிவாளியும் அவனுங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணோம் உண்மையிலே. ஆனா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பெருசா மாட்டணும். உண்மையிலே பண்ணனா சின்ன விஷயம் எல்லாம் பெருசா பண்ண முடியாது. பெருசா மாட்டணும். அலெக்ஸ் இது பெருசா மாட்டானுங்க அலெக்ஸ். இது ஆக்சுவலா பெரிய டாபிக் இது. ஓகேவா? இது ஆக்சுவலா ஹியூஜ் டாபிக். இங்க பாரேன், டாஸ்மார்க்ல ரைட் நடக்கும்போது இவனுங்க 2 பேரும் இப்படி மாட்டானுங்க. அவுட் சைடுல இவனுக்கு என்ன வேலை? சம்பந்தம் இல்லாம எதுக்கு மாட்டினா? இதுல இப்ப எங்க வீட்டுல ஏர்டெல் இந்த டிஷ் டிவி தான் இருக்குது. ஏர்டெல் இது. மத்தவங்க வீட்டுல டாடா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். மேக்ஸிமம் நம்மளுக்கு காட்டுறதே வந்துட்டு ஒரு 5 தமிழ் நியூஸ் சேனல் இருக்கும். இந்த நியூஸ் 24 எல்லாம் இருக்கவே தெரியுமா? எங்க இருக்கானே தெரியாது. அதான். ஆனா இப்ப நான் ஒரு 6 நியூஸ் சேனல் இருக்குதுன்னா மினிமம் மெயினா 6 இருக்குதுன்னா அதுல 5 டிஎம்கே தான் இருக்கும். ஆமா. அப்படி இருக்கும்போது எப்படி இவனுங்க உண்மையிலே அவனுங்க இந்த விஷயத்துல பிளஸ்ஸா இருக்கானுங்க. ஏடிஎம்கே இந்த விஷயத்துல வீக்கா இருந்தது. நம்மளுக்கு எல்லாம் பார்ப்போம். நம்மளுக்கு சோசியல் மீடியா தான். அதான் சோசியல் மீடியா ஒரு வகையில இருக்கிறதுல பிளஸ்.
உண்மையிலேயே நம்மளுக்கு இந்த பக்கபல சோஷியல் மீடியா இதுல நடுவில் விஜய்க்கு வந்துட்டு தான் டிவி சேனல் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டானுங்க. ஆனா அது கிரிஞ்சா இருக்கும், புரியுதா? அதை மீறி அவர் ஓப்பன் பண்ணி அதை இது பண்ணாலே வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ண தான் போறோம். இப்போ கேப்டன் டிவி மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பத்துல வந்துட்டு கேட்டிருந்தானுங்க. ஆனா டிவி சேனலால நம்ம விஷயம் ப்ரொமோட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தளபதிக்கு இருக்கிற ஃபேன்ஸே புரியுதா, சோஷியல் மீடியா கூட யங்ஸ்டர் ஃபேன்ஸ் அதிகம் இருக்கிறதெல்லாம். ஆனா என்ன கேட்டா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் தெளிவாக தான் இருக்கானுங்க. இங்கதான் வைத்துக்காரன் அட விட்றா போடா. புரிஞ்சுது. இன்னும் வண்டியை திருப்பி அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. இங்க கூட்டுவாங்கடா, ஆ பைக் போக இல்ல சொல்லலாம்னா இல்ல அந்த பக்கம் இல்ல இல்ல போறான். நான் சோஷியல் மீடியா பத்தி பேசுறேன். இல்ல ஆனா பெரும்பாதான் வண்டி இல்ல இல்ல வண்டி பாலா, யூட்டன் இல்ல வண்டி யூட்டன் பண்ணுது சார், நீங்க ரைட் எடுக்குது லெஃப்ட் எடுக்குதுன்னு இருக்குது இல்ல. இல்ல ஆனா ஒரு விஷயம் லட்சு, நீங்க என்ன அழகா நாளைக்கு வந்து வப்புக்கு எதிர்த்து நம்மளுக்கு திருப்பியும் வந்து ஷெட்யூல் ஆயிருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து திருப்பி வப்பு கேஸை வந்து எதிர்த்து கோர்ட்ல வந்து ஹியரிங் இருக்கு. நம்ம அதை ரிலேட்டடா போறோம். கேரளா கவர்மெண்ட்டும் அஃபிஷியலா அவனுங்க நினைச்சிருந்தா கம்யூனிஸ்ட் அவனுங்க வந்து கம்யூனிஸ்ட் வழியா போயிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி போல. கேரளா கவர்மெண்ட் இனிஷியேட் எடுத்திருக்கு இந்த வப்புக்கு ரிலேட்டடா. ஓகேவா? இதே தான் நம்ம தளபதி வந்து எப்போ அறிக்கை விடும் போதும் சொன்னாரு. வப்புக்கு எதிர்த்து அறிக்கை விடும்போது என்ன சொன்னார்னா, சிஏஏக்கு எப்படி கேரளா போச்சோ அந்த மாதிரி நீ தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிருக்கலாமே, ஏன் போலன்னு கேள்வி கேட்டாரு. என்ன முட்டுக்குத்தானுங்க தெரியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் சவுக்கு சங்கர் தவிட்டு தப்புரு அது வந்து சொல்லிட்டு எப்படிம்மா கவர்மெண்ட் போகும் அப்படின்னா, கவர்மெண்ட் தான் போயிருக்கு. அதை தான் குத்தி காமிச்சிருக்காரு. சிஏஏக்கு கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் போயிருக்கு. இதுக்கு ஏன் போலன்னு தான் கேட்டிருக்காரு. அது கொஸ்டின் தெளிவா கேட்டிருக்காரு. அது போயிருக்கணும். அது போகல. நாளைக்கு வப்புக்கு லேட்டா போறாங்க. இந்த இந்த விஷயத்துல 2 சினர் இருக்கு. ஓகேவா? வப்புக்கு எதிர்த்தான ஸ்டாண்ட் என்ன? ஒண்ணு இப்ப ஏடிஎம்கேயும் சரி, பிஜேபியும் சரி இதுல பேசவே மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்க ஆதரவாயிட்டானுங்க. பிஜேபி கூட்டணி கட்சி ஆயிடுச்சு. ஸோ ஏடிஎம்கே கூட. அதனால வந்து ஏடிஎம்கே இதை பத்தி பேச போறதில்ல. ஓகேவா? டிஎம்கே இப்ப என்ன ஸ்டாண்டு? நாளைக்கு கோர்ட்ல கேஸ் போகுது. நாளைக்கு இதை பத்தி வருது. சரி இதை பத்தி ஏதாவது சொல்லி டாபிக் பேசணும்னா மும்மொழி கொள்கையாம். மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து போராட போறோம். ஏய், முடிஞ்ச டாபிக் ஆச்சு, முடிஞ்ச என்ன பல அதுதான்? மாசம் ஆகுது. என்ன திருப்பி போய் மன்னிப்பு கேள் கனிமொழியிடம் மன்னிப்பு கேளா? அங்க போயிட்டு ஸ்லோகனை போட்டு உக்காந்துக்கிட்டு போர்டை பிடிச்சிக்கிட்டு அரை நாள் டிராமா பண்ணிக்கிட்டு என்னையா ஐயோ பாலிடிக்ஸ் பண்ணுவியானே ஜோக்கர்ஸ் பண்ணிருக்கீங்க, ஜோக் பண்ணுகிறீங்க உட்காந்துக்கிட்டு. நீ ஆக்சுவலா நீ தமிழ்நாட்டு மக்கள் தானே சொல்லணும், இவங்க ஏன் கனிமொழின்றானு? டேய் அந்த ஆளுக்கு சீட்டு குத்துது எம்பி சீட்டு குத்துறதுக்கு பின்ன அந்த ஆள் அவன் கூவதான் செய்வான். ஏன்னா வைகோ பத்தி உனக்கு தெரியல, இன துரோகின்னு சொன்னவர் ஸ்டாலினையும் கருணாநிதியும். ஓகேவா? இன துரோகின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டணி கூட உக்காந்துக்கிட்டு நியாயம் பேசிட்டு இருந்தா, மே 18க்கு நம்ம கட்சி வந்து சப்போர்ட்டிவ் பண்ணோம் அந்த மக்களுக்கு. இன்னத்துக்கு நடந்த துரோகத்தை நம்ம என்னைக்கா இருந்தாலும் தட்டி கேட்போம். அதை நம்ம அப்பவே தட்டி கேட்டிருக்கோம். அது ரிலேட்டடா நம்ம ஸ்டாண்ட் நின்னோம். நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து இது பண்ணோம் அதுக்கு. ஓகேவா? இந்த இன துரோகம் நடந்திருக்கு, இல்ல இன பிரச்சனை நடந்திருக்கு. அவனுங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கானுங்க? பிரபாகரன் வந்து தீவிரவாதின்றவனுங்க. அங்க இருக்க மக்கள ஜாதி ரீதியில பிரிக்கிறானுங்க. இந்த ஜாதி, அந்த ஜாதின்னு. உனக்கு எவ்ளோ வன்மம் இருக்கணும் அப்போ? எவ்ளோ க்ரூயல் வன்மம் இருக்கணும்? நான் என்ன அங்க சொல்றேன்னா, அங்க போர் நடந்து கஷ்டப்பட்டு ஆ செத்தவங்க பத்தினி ஒரு என்னதான் இருக்கேசம் போறது. இல்லடா அலெக்ஸ். இப்ப என்னதான் இவனுங்க சொல்ற மாரி பிரபாகரன் என்னதான் இவனுங்க குற்றவாளின்னானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப ராஜபக்சே யாரு? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்பாவி மக்கள பிரபாகரன் மட்டும் தான் போக்கஸ் பண்ணும். இங்க பாரு. கையில ஆயுதம் இல்லாத மக்கள் இடத்துல நீ குண்டு போட்டோ, இல்ல அவங்கள சுட்டானா நீ வந்து ஒரு துரோகி. நீ வந்து தீவிரவாதி. ஓகேவா? அதுதான் உலக சட்டமே. ஒரு பொதுமக்கள நீ கையில ஆயுதம் இல்லாதவன சுட்டு கொன்னு, குண்டு போட்டு கொன்னனா, நீ ஒரு வந்து தீவிரவாதி. ஓகேவா? இதுதான் உலக சட்டமே. அத பண்ண அதே ராஜபக்சே போருக்கு அப்புறம் போயிட்டு கனிமொழி, தோல் திருமாவளவன், வைகோலாம் நின்னு சிரிச்சு கை கொடுத்து நின்னு ஃபோட்டோக்கு போஸ் குடுத்தியே உனக்கெல்லாம் கூசல உடம்பு? அசிங்கமா இல்ல? அத குடுத்துட்டு நம்ப ஆளு யாரு? தோல் திருமாவளவன். நான் குடுக்கலங்க. அவரா தான் வந்து என் கைய பிடிச்சாராம். வீடியோ வந்ததுக்கப்புறம் என்னண்ணே வயசுக்கு ஏத்த மாரி வயசுக்கு ஏத்த மாரி பேசணும். அந்த மாரி தான் இருக்கு. எவ்வளோ கபட நாடம்டா! எவ்வளோ ட்ராமா! இன்னைக்கு வந்து என்ன சொல்றானுங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஈழத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இங்க வந்து நாங்க கலைஞர் தான் வந்து 2% ஒதுக்கீடு குடுத்துருக்கோம். இவங்களுக்கு வந்து நாங்க தான் பெரிய உதவி பண்ணோம். அத பண்ணோம், இத பண்ணோம் அப்டின்னா, இந்த இன மக்களுக்கு துரோகம் பண்ணதே கருணாநிதி. அப்போ இருக்க கூட்டணி கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணுச்சு இந்த வார்க்கே. ஏன் காங்கிரஸ் எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணலாமே! நீங்க போராட்டம் பண்ணியிருக்கலாமே! ஏன் அந்த உண்ணாவிரதம் எதுக்கு?
அதுல என்ன சிரிப்புன்னா, ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், பிஃபோர் லஞ்ச் உண்ணாவிரதம் முடிஞ்சிருச்சு. அதுல 2 ஏசி வேற. கட்டிலு, பெட்டு, ஏசி. இது வரையும் 10 இல்ல எத்தனை ஆமாடா, எனக்கு டவுட் இருந்துச்சுடா, எதுக்குடா அந்த ஏசி? கூலரு எத்தனை வாட்டி அதை உடம்பு கலாச்சிருக்கேன் படுத்துக்குது. தெரியுமா? ம். ஆனா உண்மையை சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயர்ல அந்த நடுவுல அந்த ஒரு ரெண்டு இல்லையா 1 வருஷம் கிட்ட இருக்கும். நான் காலைல சாப்பிடாம தான் காலேஜ் போவேன். அங்கதான் போய் சாப்பிடுவேன். புரியுதா? அப்ப நான் உண்ணாவிரதமா? காலைல காஃபி குடிப்போம், ஜாலியா தான் அந்த மாதிரி போறதுதான் இது. அதான் ஆமா உணவுதான்டா அலெக்ஸ். என்ன நீ பெட் போட்டு இப்ப தூங்கல கூட அவ்வளவுதான். அவர் தூங்கிட்டாரு அவ்வளவுதான். அப்ப இல்ல பெட் போட்டு தூங்குறவரோட வெளியே சுத்துற நான் தானே இது. ம். இல்ல ஷாமினார் போட்டு, பெட்ட போட்டு, போட்டு நல்லா 2 கூலர வச்சுக்கிட்டு, டேய் யப்பா சாமி! ஓட்டு அரசியல். கேவலம் ஓட்டு அரசியல். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமாடா அலெக்ஸ்? இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் மழுங்கடிக்கிற விதமா ஒரு புதுசா ஒரு டாபிக்க கொண்டு வந்து டைவர்ஷன் பண்றானுங்க பாரு இங்க உட்காந்துக்கிட்டு ஸ்பேஸ்ல. கேவலமா அதுவும் எப்புட்றா செத்த மக்கள புண்படுத்தாதடா. நீ அட்லீஸ்ட் நீ அவங்கள பத்தி பாராட்டி, இல்ல நியாயப்படுத்தி பேசலனாலும் பரவால்ல. அவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதன்னு தான் சொல்லுவேன். அவங்கள தீவிரவாதின்றது, அந்த மக்கள ஜாதி ரீதியில பிரிக்கணுன்றது, எவ்வளோ தப்புடா டேய்! இத பண்ணிக்கிட்டு தெம்பா, திமிரா உட்காந்துன்னு இருக்கானுங்க. அவனுங்கள அடிக்கிறத விட்டுட்டு, புட்றா போடா. இல்ல விஜயபால யோசிப்பான். அவன வண்டியை திருப்ப சொல்லி பக்கத்துல உட்காந்தா நீனே இந்த சைடு போறேன்னு. டிராபிக் போலீஸ். உனக்கு தெரியும் யார கடிச்சாங்கன்ட்டு. அதனால சொல்றேன் ஆனா வெறுப்புல. இல்ல இப்ப நானும் மத்தவனை அடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப 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 இந்த இப்ப இதே இப்ப திட்டுறோம்ல ஒரு இதுவ அதே ஆளுங்களை அதே மாதிரி ஸ்பேஸ் டைட்டில்லயே வந்துட்டு அதான் நம்ம கட்சியில இந்த மாதிரி சில இதுன்னு போட்டு நானே அவ்வளோ அடி அடிச்சேன். இந்த சொல்லுவானே இந்த விண்ணப்பத்துல அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தம் பார்த்தாச்சு என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்களே விட்டாச்சு. அதான் அதான் சொன்னேன். ஹரிஷ் ப்ரோ போயிட்டு அது பேசி கீசி அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ஆகும்போது இது ஆச்சு தவிர இது 10ஓட 11 போக வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா சினிமா பாலிடிக்ஸும் ஒண்ணு அந்த மாதிரி பேசக்கூடாது. அட்வைஸ் பண்றதா இருக்குதா சினிமால வேணா பண்ணு. சினிமால பண்ணாலே செருப்பு கழட்டி அடிப்பேன் சத்தியமா. நானே அதுக்கே செருப்பு கழட்டி அடிப்பேன். ஏன்னு கேட்டா லாஸ்ட் படத்துல இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் விடு ஓகே. இப்போ ஏதாவது லியோல ஏதாவது இது ஏதாவது போஸ்டர் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல மாதிரி ஏதாவது கோட்ல ஏதாவது பாட்டு ஒன்று ஏதாவது சொல்லியிருக்கலாம். புரியுது? அந்த மாதிரி யார் எது வேணா சொல்லலாம். கடைசி படம்டா இது எப்படின்னா இதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் வராது எல்லாம் ரீரிலீஸ் தான். ரீரிலீஸ் இன்னும் பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். ஏன்னா ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா சினிமா விட்டு போன பிறகு ரீரிலீஸ்ல ரெக்கார்டு வச்சான சரித்திரம் பேசாது. ஏன்னா முன்னாடியே வச்சுட்டு வந்துட்டோம். புரியுதா? நல்ல வேலை அது ஒரு நல்ல விஷயம் பண்ணுது. ஏன்னா கில்லி ரீரிலீஸ் இது வரைக்கும் யூஸ்டு 2 வருஷத்துக்கு தான் ஒரு 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. தான் அது வச்சு இது போன வருஷம் நினைக்கிறேன். போன வருஷம் ஸ்டார்டிங்ல இது பண்ணுது. எப்படி பார்த்தாலும் தான் நம்ம ஃப்ளோ கரெக்ட் ஆகுது. விஜய்க்கும் தெரியாது எப்போ இதெல்லாம் பண்ணணும். இவனுங்க தான் வந்துட்டானுங்க. தான் எனக்கு வாங்க. ஆக்சுவலி நானும் அந்த இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்த ஸ்பேஸ் கொஞ்ச நேரம் கேட்டேன். இல்ல வேணாங்க பிரேக் போட்டு சரண் திருப்புறது உள்ளேதான் 10 பேர் இங்க கேக்குறானு பேசிட்டோம். அதுதான் விடுங்க. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப ஒன்னு சொல்றேன். இல்ல இப்ப நான் அட்டென்ஷன் எனக்கு வேணும்னு எடுத்துப்போமே. சும்மா சொல்றேன். இப்ப எனக்கு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு இருந்தனா கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்த போட்டு அடிப்பேன். தக்லீஃப் ட்ரைலர் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி அடிக்க வேண்டிய மெட்டீரியல் தெரியுமா? அது போட்டு அடிப்பேன் கூட. அதெல்லாம் எவ்வளவு வர்ணிச்சு அடிக்கலாம் தெரியுமா? அதான் நிறைய இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இந்த கண்டென்ட் எந்த கண்டென்ட் சரியா கட்சியில் நம்ம கட்சியில் நடக்கிற கண்டென்ட்டே நான் போட்டு அடிக்கலாம். புரியுதா? அட்டென்ஷன் புரியுதா? அட்டென்ஷன் தேர்றதா இருந்தா. ஆனா அது அசிங்கமா இருக்கும். புரியுதா? நம்மளே அது அசிங்கமா இருக்கும். ஏன் ஒரு விஷயம் இப்ப புரியலாம் கூட இப்ப நாங்களே தக்லீஃப் வந்துட்டு காலில் பேசி ட்ரால் பண்ணுவோம். இங்க பண்ண முடியுமா? இங்க பண்ணா வந்துட்டுக்கே தான். சரி மாஸ்டர், எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும், சொல்ல. இப்போ ஜான் ஆரோக்கியராஜோட ரோல் என்ன? அத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்லுங்க டாடி. இப்போ படத்துல ஒன்னு சொல்லுவாங்கல, அங்க இருந்து தாண்டா வெளில வந்து. இல்லடா நான் ஒன்றை எனக்கு அவரோட ரோல் தெரியணும்டா. ஏன்னா நிறைய நான் அதுக்காக எல்லாம் கேட்கல. எனக்கு ஆக்சுவலா ஒரு ரோல் தெரியணும். நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிச்சா அந்த ஆள் வந்து ஓகேவா? அவரு பொலிட்டிக்கல் அட்வைசர் அவ்வளவுதான். டிவி கேக்கு பொறுத்தவரையும் இவ்வளவுதான் அந்த ஆளோட ரோல்.
எனக்கே அதான் இல்லடா நானே இல்லடா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் அதான் ஒரு பத்திலாம் டீட்டெயிலா தெரிஞ்சு இதெல்லாம் பேசியிருந்தோம். பார்த்தா இவனுங்க இப்ப போட்டாதான் கிடைச்சிட்டு இருக்கானுங்க. அது ஒன்றும் இது மாதிரிலாம் இங்க பாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஓகேவா, ஒரு பொலிட்டிக்கல் அட்வைசர், இவ்வளவுதான் ரோலே இவ்வளவுதான், சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. இது வந்து என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் லீவ் ஆகிறேன். இங்க நான் ஒரு விஷயம் தொடர்ச்சியா வந்து பாக்குறேன். நிறைய பேர் வந்து இங்க நிறைய விஜய் செக்டர்ல வந்து இதுல நிறைய பேருக்கு அரசியலை வந்து ரொம்ப தீவிரமா இந்த நேரத்துல கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்து இருக்கு. அதை நான் நிறைய பேர்கிட்ட வந்து பாக்குறேன். அரசியலை எல்லாமே தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அரசியலை டீப்பா தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னன்னா அதுக்கான ஒரு கண்டென்ட் மெட்டீரியல்ஸ் வந்து கட்சியில இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து வர்றது இல்லை. கட்சிக்குள்ள அவங்க வேற மாதிரி வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கட்சிக்கு வெளியில இருந்து கட்சியை ஆதரிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கண்டென்ட்ஸோ மெட்டீரியல்ஸோ நம்ம என்ன டைரக்ஷன்ல போகணுன்றது கண்டினியூஸா வர்றது இல்லை. இப்போ போன வாரம் 2 அறிக்கை வந்து விஜய் கொடுத்தாரு. அந்த ஒரு அறிக்கையில வந்துட்டு மான்ஸ்டருடைய நண்பன் இருக்காருல்ல, அவர் வந்து பேசின விஷயம் தான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை. ஒரு பிரச்சனையே மான்சரை எங்கேயோ கூத்து விட முடிவு பண்ணிட்டா. ஆமா நடத்து. அப்ப ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப ஆனா நீங்க வக்பு போர்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சொன்னது சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூவன் ஆயிடுச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து பிகாஸ் வி ஆர் இன் த லேக் ஆஃப் கண்டென்ட் அண்ட் மெட்டீரியல் சப்ளை, நீங்க வந்து சொந்த கட்சியே திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் அந்த ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்த விஷயத்த கேட்டேன். 126 மாவட்ட செயலாளர்கள் 6 மாவட்ட செயலாளர்கள் போடல, ஏன் இன்னும் அதை பண்ணலன்னு எங்க அப்பா வந்து கேட்டாருன்னு சொல்லிட்டு கவின் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. உண்மை மேட்டரே கிடையாதுங்க. அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆட்சியில இருக்கு, சரியா, ஆட்சியில வந்து இவனுங்க திமுக இருக்கானுங்க. அவனுங்க கிட்டயே பல மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் உருப்படியா கிடையாது, மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் இருக்காங்க. இப்போ 38 மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர்கள் கிடையாது, வேற அமைச்சர்களை தான் வந்து மற்ற மாவட்டத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களா போடுறாங்க. இப்ப எதுக்கு வேலை மெனக்கட்டு வந்து 7 மண்டல பொறுப்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க? ஏன் அந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அவங்க தான் 70 வருஷம் ஆலமரமாச்ச, ஆலமரத்துல விழுது விட்டு பூ பூத்து காய் காய்ச்சி எல்லாம் நொட்டி இருக்கும்ல, எதுக்கு 7 மண்டல செயலாளர்கள் போடுறாங்க? ஒண்ணு செலவா பாத்துக்கணும், ஒண்ணு அவங்கள மானிட்டர் பண்ணணும், ஒண்ணுன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் மேல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நம்பிக்கை இல்லை, லோக்கல் மினிஸ்டர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. அதுதான் வந்து காரணம். இது அந்த பார்ட்டிக்குள்ள, அதாவது ஒன் ஆஃப் த ரீசன். அது நான் சொல்றது வந்து அது ஒரு மெயின் ரீசன் இல்ல, ஒரு பார்ட்டி அஃபேர்ஸ்க்குள்ள அது எப்பவுமே ஒரு ரீசனா தான் வந்து இருக்கும். 126 மாவட்டத்துல 6 மாவட்ட, அதுவும் இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க 234 தொகுதிக்கு 126 மாவட்ட செயலாளர்னா கிட்டத்தட்ட 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அவங்க போட்டிருக்காங்க. சில இடங்கள்ல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இந்த நம்பரே வெரி ஹியூஜுங்க. இது நீங்க மாவட்ட செயலாளர்னா அவர் ஒன்னும் ஒரு 10 சட்டமன்ற தொகுதியை வந்து கட்டி காப்பாற்ற போறது கிடையாது. ஒரு சட்டமன்ற தொகுதி 2 சட்டமன்ற தொகுதி தான். அதுல ஒரு 6 மாவட்டம்னா அதிகபட்சம் ஒரு 10 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதுல அங்க பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் அதிகமா இருக்கலாம், அல்லது உள்ள வந்து வந்தவங்க அதிகமா இருக்கலாம், அதுல ஒரு சின்ன கன்சிடரேஷன்ஸ் இருக்கலாம். இது ஒரு மேட்டரே கிடையாது. நமக்கு தேவைங்கிறது இங்க சோசியல் மீடியால இருக்கிறவங்க வந்து நீங்க பேர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி பார்ட்டியை ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பத்தி எல்லாம் இங்க யாரும் கவலைப்படவே தேவையில்லை. உண்மையிலே வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய லார்ஜர் காஸ்ட்காக நாங்க சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தப்பான கவலைகளை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து வளர்க்குது. இந்த ஸ்பேஸ்ல இப்போ கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன். நம்ம கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது இந்த கவுண்டர் நேரட்டிவ்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ப்ரோ நேரட்டிவ்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, என்ன நம்ம வந்து என்ன இதை வந்து, அதாவது ஒரு விஷயத்த எப்படி வந்து டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. நீங்க அந்த ஆகாஷ் பாஸ்கரன் பத்தி எல்லாம் கூட பேசிட்டு இருந்தீங்க. ஆகாஷ் பாஸ்கரன் வந்துட்டு இப்போ வந்து, அதாவது சன் டிவியே சூப்பரா ஒரு பாயிண்ட்ஸ் சொன்னார் அலெக்ஸ், வந்து சன் டிவியே வருஷத்துக்கு 2 படம் தான் எடுக்குது, அதாவது அபிஷியலா வந்து பணம் சொந்த மணியை செலவு பண்ணி எடுக்கிறவன ஆகாஷ் பாஸ்கரன் எப்படி இப்போ 5 படம் கையில வச்சிருக்கான் அப்படின்னு வந்துட்டு. அப்ப அதுல இல்லீகல் மணி இன்வால்வ்டுங்கிறது மேட்டர். பட் வை டஸ் தே டூ திஸ்? அவங்க வந்து பணத்தை வெள்ளையாக்கணுன்றது ஒரு பாயிண்ட், அதாவது அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை வெள்ளையாக்கணுன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்ன தெரியுமா, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுனால வந்து திமுகவுக்கு சினிமாவுக்குள்ள இருந்த கை வந்து ஒடிஞ்சு நொறுங்குது. திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும், தயாரிப்பாளர்களா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த யூனியன்ஸா இருக்கட்டும், பெப்சி மாதிரி யூனியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து விஜய்க்கு ஆதரவான மனநிலையில் இருக்காங்க. இது வந்து லாங் டேர்ம்ல திமுகவுக்கு நல்லதே கிடையாது, உதயநிதிக்கு நல்லதே கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த படத்துக்கு, இந்த 3 படங்களுக்கு சிம்புவுக்கா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனுக்கா இருக்கட்டும், தனுஷ்கா இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்க சம்பளங்கிறது அல்லது அவங்க பேசியிருக்க விஷயங்கிறது ரொம்ப ஹியூமங்கனஸா இருக்கும். இது வந்து அவங்க அபிஷியலா ப்ராஃபிட் ஷேர்ன்ற மாதிரி வெளியில ஏமாத்திட்டு இருக்கிறதுனால
நம்ம அந்த சம்பள விவரங்களை பத்தி வெளிப்படையா பேச முடியாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க? இப்ப நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு சினிமாவுக்குள்ள இருந்தே விஜய்க்கு எதிரான குரல்களை வந்து எழுப்புறதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை போகுது, சம்பந்தமே இல்லாம அதுக்கு சிம்பு ட்வீட் பண்ணுவார், அல்லது தனுஷ் ட்வீட் பண்ணுவாரு. என்ன, நாங்க ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நபர், நாங்க 25 வருஷம் 30 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நாங்க ஒரு பெரிய ஹீரோ, நாங்க இதுக்கு ட்வீட் பண்ணக்கூடாதா அப்படின்ற போர்வையில அவங்க ட்வீட் பண்ண வைப்பாங்க. இப்ப உதயநிதி வந்து கால் பண்ணி கேட்கறான், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அந்த நேரத்துல மறுக்க முடியாது. ஏன் மறுக்க முடியாது? ஏன்னா அவங்க எதிர்பாராத நேரத்துல மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதை அடிப்படையா வச்சு அவங்க கேட்பாங்க. அதுக்குதான் இவங்க நெட்வொர்க்கை செட் பண்றாங்க. அப்கோர்ஸ் அதுல மணி லாண்டரிங் இருக்கு, மணி லாண்டரிங் காசை வெள்ளையாக்க தான் பண்றாங்க. ஆனா அதை வேற வேற வழியில கூட பண்ணலாம். அன்னைக்கு கூட நாங்க ஒரு ஸ்பேஸ்ல வந்து நானு, மான்ஸ்டரு, ஆர்டிபி இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஏன்னா இப்ப லாஸ்டா அஜித்துக்கு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த படம் பேரு ஜிபியூன்னு நினைக்கிறேன், குட் பேட் அக்லின்ற பேர்ல ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை வந்துட்டு நீங்க வந்து 3 நாள்லயே அந்த படம் வந்து விழுந்துருச்சு. ரிப்போர்ட்ஸ் வந்து சரியில்லை, அபிஷியலா வந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அதுதான் ரிப்போர்ட். அதாவது நீங்க திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட அந்த படம் ஃபிளாப் பண்றதுதான் வந்து வெளிப்படையா சொல்றாங்க. ஆனா அந்த படத்துக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து காட்டுறாங்க, ஒரு நம்பர்ஸ் காட்டுறாங்கல்ல, இந்த படம் இவ்வளவு தூரம் வசூல்னு சொல்லிட்டு. இதை வந்து சாதாரணமா இந்த நேரத்துல கடந்து போக முடியாது. இவங்க வந்து இந்த த்ரூ திஸ், ஏன்னா இப்ப நீங்க சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள், நான் சவுக்கு சங்கர் மேட்ருக்கு பின்னாடி வர்றேன், ஆனா அவனுமே கூட இதெல்லாம் சொல்றான். நீங்க என்னன்னா இவங்க வந்து பிஎம்எஸ் டிக்கெட் இருக்க வழியா வந்து இவங்க அபிஷியலாவே இப்ப வந்து அதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா பிஎம்எஸ் வந்து இதுக்கு ஒரு பெரிய ஆப்ஷன். பிஎம்எஸ்ஸா இருக்கணும், டிக்கெட் நியூவா இருக்கணும், இந்த மாதிரி ஆப்ஸ் வழியா டிக்கெட் புக் பண்றது இருக்குல்ல, அது வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான இதா மாறிடுது உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஒரு தேட்டரை நீங்க எப்படி வேணா மேனிபுலேட் பண்ணலாம். டிக்கெட் தேட்டருக்காரன் பேசி வச்சுட்டு டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அவனுக்கு அபிஷியலா காசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். புரியுது இல்லையா நான் என்ன சொல்ல வரேன்னு? அந்த மாதிரி சில விஷயங்கள் இங்க நடக்குதுன்றத நான் வந்து ஸ்ட்ராங்கா சஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஒரு படம் எந்த அந்த படத்தை யாருமே பார்க்கலங்க. நான் விசாரிச்சு வரணும், ஃபேமிலி ஆடியன்ஸோ, ஜென்ரல் ஆடியன்ஸோ, ஈவன் ஹார்ட்கோர் அஜித் ஃபேன்ஸோ கூட 2வது டைம் தேட்டர் போறது அல்லது வந்து அந்த படத்து மேல ஒரு ஈடுபாடுறதெல்லாம் எதுவுமே நடக்கல. ஆனா இவங்க அபிஷியலா ஒரு நம்பர் சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க, ஒரு இதுக்குள்ள கொண்டு வராங்க. இன்னைக்கு இப்ப இவன் படத்துலயும் அது நடக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அது 235 கோடின்றது வந்து, நான் சொல்றது ரெட்ரோ, 235 கோடின்றது வந்து அது வந்து ஓடிடியோட சேர்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அபிஷியல் நம்பரை நம்ம நம்ப வைக்கிறாங்க பாருங்க. இப்ப இதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் தெரியுங்கள, தேர் ஆல்சோ வில் பி அண்டர் த ஸ்க்ரூட்டனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அண்டர் ஸ்க்ரூட்டனிட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாதிரி இடி ஐடிக்கு கீழே அண்டர் ஸ்க்ரூட்டனிட்டி போக வாய்ப்பு தெரிஞ்சும் இல்ல 3வது நாள் 10 கோடிக்கு அகரம் ஃபவுண்டேஷன்ல போட்டான் பாத்தீங்களா? ஆனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல டிஎம்கே ஐடின்னு ஆரம்பிச்சு ஆமா பக்கம் போய் ரெட்ரோ பக்கம் வரைக்கும் போறதெல்லாம் வேணாம். நான் ஒரு கலெக்டிவா சில விஷயங்களை சொல்லணுன்றதுதான் சொல்றேன். சரியா? அவங்க வந்து அந்த மணி ஒயிட்னிங் அப்படின்ற விஷயத்துக்காகவும் இந்த நடிகர்களை வந்து தங்களுக்கு ஆதரவான ஒரு இதுல வச்சுக்கணுன்றதுக்காகவும் இதை செய்யறாங்க அப்படின்றத கூடுதலா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். இப்போ இன்னொரு பாயிண்ட் ஏற்கனவே பேசுறோம், அந்த பார்ட்டி அஃபேர்ஸ் பத்தி நம்ம கவலைப்பட தேவைக்கூடாது. நம்ம அதிகபட்சம் கவலைப்பட வேண்டியது பிஆர் இதுதான். 3வது இந்த சவுக்கு சங்கர் மேட்டருக்கு வந்து வரேன். சவுக்கு சங்கர் இன்கம்பேரிட்டிவ் இப்ப நீங்க என்னன்னா இப்போ இந்த விஷயங்கள் வந்து இப்ப சவுக்கு சங்கர் பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, அதை விட 100 மடங்கு விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்டுகளுக்கு தெரியும். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவனோட சீனியரா இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டுகளுக்கு அல்லது அபிஷியலா ஒரு முக்கியமான இதுல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இதுல நியூஸ் சேனல்ஸ்லயோ அல்லது வந்து பிரிண்டிங் பேப்பர்ஸ்லயோ, அவங்களுக்கு இவனோட 100 மடங்கு அதிகமான தகவல் தெரியும். ஆனா அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கிறதுனால எந்த லெவல்ல தகவல் சொல்லணுமோ அந்த மட்டும் அதை கன்ஃபைனடா சொல்லி அதை ஒரு நியூஸ் ஆக்குறது அல்லது வந்து சொல்லாம மறைக்கிறது, இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. சவுக்கு சங்கருக்கு வெளியில தெரியுது 5-10% அந்த இதுல. நீங்க வந்து ஓரளவுக்கு நீங்க கட்சிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. நீங்க இப்ப நாளைக்கு நீங்களாலுமே கொஞ்சம் கொஞ்சமா இருந்தா அடுத்த சில வருஷங்களுக்குள்ள பார்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்றது என்னன்றது நீங்க தெரிய வந்துடுவீங்க இல்லையா? இது விஜய்ன்ற ஒரு நபரை சுற்றி அவருக்கு பின்னாடி ஒரு ஆதரவு தளத்துல இயங்கும் போது அப்ப வந்து உங்களுக்கு சர்வ சாதாரணமா வந்து இது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் மத்தெல்லாம் தெரிய வந்துடும். அந்த அளவு நாலேஜ் தான் அவனுக்குமே இருக்கு. நீங்க வந்து ஏற்கனவே இதெல்லாம் ரிப்போர்ட் ஆன விஷயங்க. அவன் பேசிட்டு இருக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, ரத்தீஷ் அப்படின்றத பத்தி, ஆகாஷ் பாஸ்கர்ன்றத பத்தி எல்லாம் ஆல்ரெடி வந்து இங்க வந்து ஜூனியர் உடன் ரிப்போர்ட்ரு இந்த மாதிரி பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட் ஆன விஷயத்த அவன் கம்பைல் பண்ணி இந்த நேரத்துல வந்து ஏதோ ஒரு அப்படியே த்ரில்லர் ஸ்டோரி சொல்ற மாதிரி இவனே கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே சோர்ஸ் இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இது பண்ணுவான். அவன் வந்து அவனுக்கு வந்து சில இது சோர்சஸ் வந்து இருக்கலாம். எந்த அடிப்படையில் அந்த சோர்சஸ் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவன் வந்து ஒரு விசில் ப்ளோவர் மாதிரி அவன் இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கான்.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விசில் ப்ளோவர்னு. இப்ப அலெக்ஸ் ப்ரோ இருக்காரு, எனக்கு அலெக்ஸ் ப்ரோவை பிடிக்கல, அவரை பத்தி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்பணும்னு வச்சுங்களேன், நான் அவன்கிட்ட கொடுத்து பரப்பலாம். புரியுதா? அவ்வளவுதான். இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு நபரை பத்தி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா அவனை நான் ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல மேல அந்த திமுக ஐடி என்ன போட்டுது பாரு மான்ஸ்டர். தமிழ்நாடு பஸ் எல்லாம் மேல அப்படி இருக்குதான், மகாராஷ்டிரா பஸ் எல்லாம் எப்படி இருக்குதான். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நானும் சென்னையில தான் இருக்கிறேன், நம்மளும் பஸ் எல்லாம் போறோம், எல்லாம் இது பண்றோம், மேல இருக்கிற பஸ்ஸ எனக்கு புரியல. ஏடா ஏன்டா மா- இல்லடா அலெக்ஸ், மா- இத வந்து இப்போ இந்த பஸ் மகாராஷ்டிரா எங்க ப்ரோ இல்ல ஓடுது? இப்போ மகாராஷ்டிரா பஸ்ஸுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இப்போ இவனை வந்து இல்ல அரெஸ்ட் பண்ணல. மகாராஷ்டிரா இல்ல மகாராஷ்டிரா விட்டுரும், எனக்கு கவலை இல்ல, அதெல்லாம் மேட்டர் இல்ல. நார்த் ஏதோ குடிச்சோரா போட்டான், மேல என்னது இது? அதுதான் கேட்போம் கேக்குறேன், பாரு. எங்கடா அந்த பஸ் தமிழ்நாடு எங்க பஸ் இப்படி ஓடுது? இருக்கு. டேய் இதுல இன்னொரு ஃபன் என்ன தெரியுமா, இந்த படத்துல டேய் இவனுங்கெல்லாம் போட்டா நம்மளுக்கு எல்லாம் தெரியாது, அங்க இருக்கவன் ட்ரிகர் ஆவான். டேய் தக்காளி மவனே. இல்ல எனக்கு இல்ல, இப்ப மனசாட்சியோட இந்த மாடல் நான் பார்த்ததே இல்லையடா, சத்தியமா. அதான் யாரோ பாத்திருக்கீங்க? நான் இல்ல பாத்திருக்கேன். இல்ல அது கிரீன் இல்ல, வேற விதமா இருக்கும். ப்ளூ கலர்ல மாசம் ஒண்ணு ப்ரோ, இருக்கும், நல்லாதான் ஏரோப்ளேன் இருக்கு. இது உள்ள அங்க இது ஏர்போர்ட் உள்ள ஒரு பஸ்ஸா? இல்ல அந்த இருக்கலாம். மாதிரிதான் இருக்குது. அதுவே இந்த மாதிரி இருக்காதுடா. அது வேற விஷயம். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல ஒரு இதே மாதிரி மாடல்ல ஒரு சில பஸ் வரும் சென்னையில, நானே பாத்திருக்கேன். ஆனா அது அது அசோக் எப்படின்னா, லேலண்ட் அலெக்ஸ், ஆஹ் அசோக் ஆமாமா, லேலண்டோட இல்ல இப்ப நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க இல்ல மான்ஸ்டர், அது எப்படின்னா, ஒரு 3 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ 2 பஸ் அந்த மாதிரி வரும், ஒரு பஸ் அந்த மாதிரி வரும். அப்படிதான், புரியுதா? அந்த மாதிரி தான் அந்த மாதிரி வரும். அதுவும் சில நேரத்துல ஸ்டாப்பிங்ல நிக்காது. மேக்சிமம் வர்ற பஸ் எல்லாம் எப்படி இருக்கும், தமிழ்நாடு இப்ப பஸ் எப்படி இருக்குது, அதுவும் சீட் எப்படி இருக்குது, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இவளையும் அன்னைக்கு தெரியாதா, பிஎஸ்ஆர் மால் இந்த சைட்ல வந்துட்டு அதான் பக்கத்துல இருக்கிற எதுவுமே வந்துட்டு நான் வந்துட்டு இது பஸ்ல போறேன், அதான் நீ சொன்ன மேல இருக்கிற கம்பியை காணும். என்னடா இதான் நல்ல வேலை உன சைடு உள்ள கீழே. போறதுக்கு படிக்கட்டு கொடுத்ததே பெருசு, இவனை பாரு மனுஷு மேல கம்பி எல்லாம் கேக்குறான். யோ இல்ல நான் கீழே பக்கத்துல எங்கனாவது இடிச்சுன்னு ஏதாவது கீழே வந்து என்ன? இதோட ஹைலைட் நான் சொல்றேன்டா. இல்ல இப்ப மாஸ்டர், இல்ல இப்ப நம்ம வயசு பக்கத்துல கம்பியை பிடிக்கிறோம், ஏன் இந்த வடிவேல் மாதிரி நிக்காம ஏதாவது பூஸ்ட் பண்ண வரலாம். ஆனா வயசானவங்களாம் யோசிச்சு பாரு, அவங்க ஏதாவது உள்ட்டா என்ன பண்றது, பைத்தியக்காரனுங்க. நான் இங்க வந்துட்டு தான் இங்க சோசியல் மீடியால பாத்தியாதான் கனவு உலகம், அதாவது தமிழ்நாட்டுல பஸ் எல்லாம் இப்படி இருக்குதான். வாடா. இல்ல யார நம்ப வைக்கிறானுங்க இதை போட்டு, எனக்கு அதான் புரியல. இந்த 2015 அந்த யூடியூப் சேனல்ல தான் 2024 இப்படி இருக்குன்னு போடுவாங்களே, அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுக்கப்புறமா வேற ஒரு கட்சி வந்தவொடனே போட்டது பஸ் மாத்தினது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு இல்ல வச்சிருக்காங்கன்னு இவனுங்க நினைக்கிறேன். மகாராஷ்டிரா கூட கம்பேர் பண்றானுங்களே, மகாராஷ்டிரோட ஜிடிபி வேணாடா விட்றா, இவங்க தாண்டா இவனுங்க டாப்ல யோ இருக்கானுங்க. ரூரல் பஸ்ஸையும் அர்பன் பஸ்ஸையும் கம்பேர் பண்ணிருக்கானுங்க, அதுலயே தெரிய வேணாமா? எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு கடந்து போங்கயா, இதெல்லாம் சாரு இல்ல ஒரு ஒண்ணு சொல்ல மாறேன்ட்டேன். ஏசி பஸ் மேக்ஸிமம் நான் அதான் இப்ப கூட இந்த ரோல் தேட்டர் இந்த மாதிரி இருந்தா ஏசி பஸ் தான் போவோம். நான் ஏசி பஸ் கூட இந்த மாதிரி பார்த்ததுடா, மனசாட்சி இல்லாம தான் நார்மல் பஸ். அது ஏதோ போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்கப்பா, விடுங்கப்பா. இல்ல கூகுள்ல இந்த மாதிரி இது, நீ இதை ஸ்கேன் பண்ணி பாருங்க, கூகுள்ல இருக்கும். நான் ஷேர் பண்ணுங்க, நான் மறுபடியும் வச்சு இன்னைக்கு ஒரு இதுவா போடுவோம். கோட்ஸ் கமெண்ட்ஸ் பாத்தியா? ட்வீட்டா பாத்தியே கோட்ஸ் கமெண்ட்ஸையும் இல்ல இதுல குவாட் தான் ஹைலைட் ஆகல, நாய் கச்ச சீட்ல தான் கம்பி கையோட வருது. இல்லடா ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்க வந்து டேக் பண்ணி ஒரு டேக்ன்ற பேர் 2 பொண்ணுங்க வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்குடா, இது குப்பை வண்டின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணதுக்கு அந்த பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்ணானுங்க. ஓகேவா, கேஸ் போட்டானுங்க. ஓகேவா, இதுல இன்னொன்னு சொல்றேன், இல்ல இப்ப ஒயிட் ஷர்ட் போட்டுலாம் போறாங்கல்ல, நீ இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் இல்லைங்க ஜன்னல் சீட்டு பக்கம் உட்காந்துட்டு வாயேன், உனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் தெரியும், ஒரு கோடு தெரியும். இவனுங்க தான் ஒழுங்கா வாஷ் பண்ண மாட்டானுங்க, இது பண்ண மாட்டானுங்க, ஏன் ஒரு புடிச்சு கிடக்கும் கூட அங்க ஜன்னல் இருக்குது இல்ல, அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும். இதுதான் நார்மல் பஸ் இருக்கிற ஒரு பேசிக் இது. நீ ஏசி பஸ் வேணா நல்லா இருக்கும் உண்மையில ஏசி பஸ், ஆனா எல்லாரும் போக மாட்டாங்கல்ல ஏசி பஸ்ல.
நான் நிறைய டைம் போவோம் அதில் தான். வேணா ஏசி இதில் பஸ் வந்து போகிறதுக்கு அதிலே அலெக்ஸ் போயிடலாம் நான் அது போயிடுவேன். குறிப்பிட்ட பாயிண்ட் தான் அலெக்ஸ். அது பாயிண்ட்டுக்கு தான் நிக்கும். எல்லா பாயிண்ட்லயும் நிக்காது. இல்ல அதான் இல்ல இப்ப அதான் எங்க ஏரியால எனக்கு அவைலபிளா இருக்குதுன்னு நாம போறேன் புரியுதா. ம். ஆனா எல்லாத்துலயும் இருக்காதுல்ல. கூட அவைலபிளாவே இருந்தாலும் நான் பார்ப்பேன் நிறைய பேர் ஏற மாட்டாங்க புரியுதா. நானும் ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த மாதிரி தான் புரியுதா. ஏன்னா ரேட் அதிகம் இது. அதை விட இது டபுள் மடங்கு இருக்கும். அது அந்த மாதிரி தான் அது. ம். சரி அதோட முக்கியமான விஷயம் வெயில் ஜூலை காலத்துல என்ன பண்ண ஜூலைக்கு அப்புறம் இபி பில் ஏறுது. இதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏய் ஏய் மாஸ்டர் ப்ரோ ஜூனுக்கு அப்புறம் ஏறல, ஆல்ரெடி ஏறிடுச்சு. ஏறிச்சா பாத்துக்கோங்கடா. பத்திரமா ஆமா பத்திரமா யூஸ் பண்ணுங்கடா. இத போய் ஒரு ஊபி டெக்ஸ் சொல்ல. நாங்க 10 வருஷம் இல்ல இதுல இது பண்ணி வச்சிருந்தோம். மாம் இல்ல விஜயபாலா. நான் ஒரு சூரிய ஃபேன் தெரியல அதான் நம்மால அவன்கிட்ட பேசினிருப்பேன். நடுவுல தான் இந்த காலில் வந்துட்டு ஏசி என்ன மாடல் வாங்கலான்னு செருப்பால் அடிக்கணும். அதான் சத்தியமா தெரியாத பேசியிருந்தேன். ஏன்னா 1.5 டன் இது அதான் எங்க மாமா வீட்டுல 2 டன் கிட்ட இருக்கும். நம்மளது ஓகேவாங்க. ஏன்னா ஏன் ரூம் மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஹால்ல கூட அது எப்பனாச்சும் இதெல்லாம் தேவையில்லை. ஆனா அதான் பிளான் எல்லாம் மொத்தமா கெடுக்கிற மாதிரி தான் போயினுக்குது. உண்மையில ஏசி ரேட்டு கூட இப்ப பெருசா இல்ல தெரியுமா. ஆனா நீ கரண்ட் பில்ல பார்த்தே இப்ப நெஞ்சிச்சு செத்துறானுங்க உண்மையில. அலெக்ஸ் ப்ரோ உண்மை சொல்லனாக்க லாஸ்ட் டைம் நான் என் வீட்டுக்கு வந்து வெறும் 250 ரூபா கரண்ட் பில் கட்டினேன். இப்ப எனக்கு வந்து எவ்வளவு கரண்ட் பில் வந்திருக்கு? 1175. 209 ரூபாய் தான் கட்டிட்டு இருந்தேன். வெறும் அவ்வளவுதான், கொஞ்சம் 250 ரூபா அந்த மாதிரி தான். இப்போ வந்து எனக்கு வந்து 1175 ரூபா வந்திருக்கு. ஆனா தூக்கி போட்டு இவ்வளவு கரண்ட் பில் இல்ல அது புரியுது. ஆனா இல்ல 200 கட்டுறோம். இல்ல 200 கட்டுறோம் 1000 கட்டுறவனுக்கே அந்த வழினா. இன்னொரு விஷயம் இப்போ உங்களுக்கு யாராவது இபி வந்து கரண்ட் பில் வந்து எடுக்கிறாங்கன்னா நான் சொல்றேன். இது எனக்கு ஜோனல்ல ஒருத்தனை தெரியும். அவன் சொன்னதுதான். அதை நான் சொல்றேன். ஓகேவா. இது பண்ணுவானுங்க இபி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து மேல இடத்துல வந்து டார்கெட்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இவ்வளவு வந்து பில்லை வந்து கலெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை லேக்ஸ் உங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இபி ஆஃபீஸ் இருக்கு. நீ வந்து இத்தனை லேக்ஸை வந்து நீ வந்து இபி பில்லை நீ ஜென்ரேட் பண்ணும். அது ஃபைனா போடலாம். நீ என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனா நீ ஜென்ரேட் பண்ணுட்டானுங்கன்னா ஆக்சுவலா இப்போ நீ ஒரு மீட்டர் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டர் ஓடி இருக்கும். அதுலேருந்து இன்னைக்கு டேட்டுக்கு வரையும் நீ கணக்கெடுக்கிற டேட் வரையும் ஒரு யூனிட் கனெக்ட் பண்ணும். அந்த கணக்கை பத்தினா கரெக்டா பண்ண மாட்டானுங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சுன்னா 10லேருந்து 30 யூனிட் வரையும் எக்ஸஸா போடுவானுங்க. யூனிட் இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றேன் பாரு. 100 யூனிட் வரையும் ஒரு ரேட்டு, 200 யூனிட் வரையும் ஒரு ரேட்டு. நீ அதே வீடு 300 யூனிட்டுக்கு மேல போச்சு, 300 400 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது டபுள் த ரேட்டு. அப்போ ஒருத்தன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 290 யூனிட் ஓட்டியிருக்கான்னு வச்சுக்கேன். அவனுக்கு 310ன்னு போட்டுருவானுங்க. 310ன்னு போட்டானா 200 கட்ட வேண்டியவன் அவன் 250 கட்டி ஆகணும். புரியுதா? ஸோ எப்பயுமே என்ன பண்ணு, இபி எடுக்கிறவன் கீழே வந்து இருக்க மாட்டான். நம்ம இல்லாத டைம் தான் வந்து எடுத்துட்டு போவான். பைத்தியக்காரனுங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. கார்டை நம்ம அங்கே வச்சிருவோம். அவன் வருவான் டப்புன்னு எழுதிட்டு போயிடுவான். ஸோ நீ எப்பயுமே என்ன பண்ணுனா மீட்டரை இல்ல இதுல நடுவுல ஒரு நிமிஷம் இல்ல மீட்டர் இருக்குல்ல இது. எங்க மீட்டர்ல ரெண்டு ஒயர் போச்சு ஒரு மாதிரி புரியுதா. அது டபுள் கனெக்ஷன் மாதிரி. யாருன்னு பார்த்தா எங்க இருந்து புரியுதா எங்க இருந்து ஒயர்லாம் கனெக்ட் பண்ணிட்டானுங்க. கரண்ட் பில் ஏறினு இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுவும் இதுவாயிடுச்சு. குறைச்சானுங்க அப்புறம் எங்களுக்கு அந்த மாதிரி குறைப்பானுங்க. இல்ல நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவானுங்க. நெக்ஸ்ட் மந்த் பில்ல ரெடியூஸ் பண்ணுவானுங்க. குறைச்சானுங்க எல்லாம் பண்ணானுங்க. ஆனா நடுவுல இல்ல கரண்ட் கட்டாம நல்லாதான் போகுது. ஆனா சில டைம் கட் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா வந்துருது டக்குன்னு முன்ன மாதிரி இல்ல. அப்பெல்லாம் ரொம்ப கரண்ட் கட்டணும். இது இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு சூப்பரா இருக்கும்டா. அடுத்த வருஷம் ஜூன் வரையும் உனக்கு சூப்பரா இருக்கும். எலெக்ஷன் டைம் இல்ல வெயில் காலத்துல கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு வெறி. ஒரே விஷயம் இந்த மீட்டரை சொல்லிடுறேன். மீட்டரை தயவு செஞ்சு எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. நீ மீட்டர் எழுது. மந்த்லி மீட்டர் எழுது. இப்போ எப்படின்னா உனக்கு தெரியும். இப்போ இந்த மாசம் வந்து பில் எடுத்துருப்பானா இப்போ இந்த மாசத்துலேருந்து நெக்ஸ்ட் மாசம் இதே டேட்ல தான் வந்து பில் இடுவான். இது 3லேருந்து 4 நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான். ஆனா அந்த டேட்ல வந்து அவன் வந்து எழுத வருவான் இபி பில்லு. நீ என்ன பண்ணு, இபி பில்லோட கணக்கு வச்சுக்கோ. இந்த மாசம் எடுத்துட்டு போனோம்னா இப்பயே போய் நோட் பண்ணி வை என்ன யூனிட்ன்ட்டு. 2 மாசம் கழிச்சு என்ன யூனிட் நீ நோட் பண்ணி வை. இது நீ நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதெல்லாம் மோஸ்டா பார்க்க மாட்டோம். ஆனா இதுல பண்ணுவானுங்க. இதுலயும் ஸ்கேம் பண்ணுவானுங்க. இது வந்து எனக்கு அங்கே ஒன் ஆஃப் த ஜோனல்ல சொன்னான் ஒருத்தன். அவன் இருந்தவன் எனக்கு சொன்னான். இதெல்லாம் நடக்கும் தலைவரே அப்படின்னு நான் சொன்னேன். யோ என்னையா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பானுங்க? யாராவது வந்து பார்ப்பானுங்களா? கேட்பானுங்க. ரொம்ப ரேரா தான் பார்ப்பானுங்க அப்படின்றான். இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க.
கேக்குதா? ம், ம். சார் மீட்டரை பத்தி பேசிட்டாரு. ஆனா கரண்ட் பில்லு தான் கம்மியாகிறத பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா அதுவும் நடக்காது. நம்ம மீட்டர் மட்டும் தான் பார்க்க முடியும். அது இப்ப சரி இப்ப நான் சொல்றேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பூமரா இருக்கும். கரண்ட் பில் எப்படி நீ கம்மி இல்ல இல்ல பண்ணலாம் பேசினா தெரியும். ஏன்னா இல்ல நம்ம ஆமா நினைச்சாலும் நடக்காது இது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏசி இப்போ ரீசெண்டா ஏசி போடுவீங்க அதுக்கு வேணா நான் சொல்றேன். இப்போ ஏசி ரூமா இருந்ததுன்னு வச்சுக்கேன் பக்கா க்ளோஸ்டா வச்சுக்கோ. ஏசி ஆன் பண்ணு. என்னென்ன ஏசி திறந்து போட்டா 24 போடுவாங்க. இரு அப்பப்போ சில பேர்லாம் கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் கதவு கீழே இதா இருக்கும்டா இல்ல சைடுல இல்ல மேல இல்ல வந்து ரூஃப் ஓப்பனா அதெல்லாம் இருக்கும். மாஸ்டர் க்ளோஸ் தான் ப்ரோ, இருக்கணும். எங்க வீட்ல ஏசியே இல்ல ப்ரோ. ஆனா உனக்கெல்லாம் வச்சிருக்கான். நீ வந்து இது பண்றா நீ மீட்டர் கணக்கெடு அந்த வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவானுங்க. அது வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது பேர் ஏதோ ஒன்று இனிஷியல் அமௌண்ட் ஏதோ கட்டுற மாதிரி இருக்கும் இபில. அது வேணா கூட போய் விசாரிச்சுக்கோ. ப்ரோ சரியா என்னது வந்து அந்த மாதிரி பழைய கூட மீட்டர் தான். ஏன்னா இப்போ ஓல்டு மீட்டர் இங்க கொட்டாயில தான் வீடு கட்டியிருந்தோம். அந்த ஓல்டு மீட்டர் ஏதாவது அனலாக் தான், இந்த டிஜிட்டல் மீட்டர் கிடையாது. ஆனா எப்படி இவ்வளவு வந்து எங்களுக்கே தெரியல. எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. டேய், உங்க இல்ல இல்ல உங்க வீட்ல Bro, இல்ல உங்க வீட்ல என்னென்ன யூஸ் பண்றீங்க? எங்க வீட்ல வந்து வாஷிங் ஃப்ரிட்ஜ் மிஷின் இருக்கா? கிடையாது ப்ரோ, ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அது ஃப்ரிட்ஜ் இருந்தப்பயும் எனக்கு அவ்வளவுதான் வந்தது. இது மோட்டர் இருக்கு, தண்ணி போடுவோம், டேங்க் தண்ணி ஏற்றுவோம். 600 லிட்டர்னு வச்சுக்கோங்க டேங்க். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 தாட்டி போடுவோம், அவ்வளவுதான். அதுக்கு 2 தாட்டி கூட இல்ல ஒரு நாள் இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நார்மலா தானே வரும். வாஷிங் மிஷின் கூட இல்ல இதெல்லாம். அப்புறம் 2 மிஞ்சி போனாக்கா சீலிங் ஃபேன் வந்து 3 ஃபேன் ஓடும். ஒரு லைட் ஒரு 4 லைட் தான் ப்ரோ. இல்ல நம்மளது வாஷிங் மிஷினும் லார்ஜஸ் எல்இடி டிவி ஃப்ரிட்ஜும் எனக்கெல்லாம் போதா 2 குறைமைக்கு ஏசி இதான் ஒரு பிளான் போகுது. அதான் இல்ல இன்னொரு ஏசி பிளான் போதும். அதான் எல்லாம் எனக்கு 2 நீங்க ஏசி இப்ப எல்லாம் ஓடி கரண்ட் பில் எல்லாம் சொர்க்கத்துல போய் நிக்கலாம். அதான் ஏசி வாங்கலாம். இப்ப ப்ரோ இப்ப இந்த கரண்ட் பில்ல பார்த்தா ஏசி கூட வாங்கி போட தோண மாட்டேங்குது வீட்டுல. ஏன்னா அவ்வளவு ஹீட்டா இருக்கு. எப்ப அந்த எங்க வீட்டுல 2 ஃபேன் ஹால்ல ஓடும், எங்க அம்மா ஹால்ல கொடுப்பாங்க. இப்போ அந்த ஒரு ஃபேனையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒரு ஃபேன் மட்டும் தான் ஓடுது. நானும் ரூம்ல ஒரு ஃபேன் தான் சரி போட்டு. நீ ஒண்ணு பண்ணு ஆதி ஒண்ணு பண்ணு. இப்போ போயிட்டு இப்போ இன்னைக்கு டேட்ல இன்னைக்கே போய் மீட்டர்ல எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு கணக்கு எடுத்துக்கோ. கரெக்டா மீட்டருக்கு நேரம் தான் நிக்கிறேன், நான் அப்படியே பாத்துக்கிறேன். யூனிட் வந்து அந்த யூனிட் நம்பர் கணக்கு இல்ல எடுத்துக்கோ. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் பத்தல பட்டன் அமுத்துற மாதிரி அமுகிற போற டமால்ல ப்ரோ இதுல பட்டன் தான் கிடையாது, இது அனலாக். இந்த ஓல்டு மீட்டர் இருக்கும்ல அந்த மாதிரி. இல்ல இனிமே இருட்டுல இல்ல நைட்ல பண்ணாது. இனிமே நைட்டு கிடையாது, இது வரண்டா தான். வரண்டாவுக்கு நிறையவே இருக்கும். ஆனா அவனை எப்படி பயமுத்துறான் பாடுறான். இல்ல போறான் கரண்ட் கட்டா இல்ல இப்ப இல்ல எங்க வீட்ல நம்மளது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த அபார்ட்மெண்ட் இதுனால எனக்கு சில்லுன்னு தான் இருக்கும். புரியுதா? ஒன்றும் இல்லை, பெட்ரூம் வந்துட்டு ட்ரிபிள் சைஸ் அந்த பெரிய அந்த லார்ஜ் இந்த விண்டோ மாதிரி நம்ம பாட்டுக்கு திறந்துட்டு தான் பெட்ல பார்த்து தோணா சில்லுன்னு இருக்கும். ஒரு தடவை கரண்ட் நைட்டு கட் ஆயிடுச்சு, நல்லா தெரியுது. அதான் எங்களுக்கும் ஒரு சில வீடு மட்டும் கட் ஆயிருக்கு. அதான் கீழே ஏதோ வேலை பார்த்து விட்டான் அவனா ஒருத்தான் தெரியுது. நைட்டு போய் ஆள் பார்க்கறதுக்கு வந்துட்டு யாரும் இதுவும் இல்லை. நான் போயிட்டு டார்ச் இதெல்லாம் தான் ஃபோன் மொபைல் டார்ச்லாம் வச்சு பார்த்தேன். அதான் எரிஞ்ச மாதிரி இது லைட்டா புரியுது. அதான் புரியுதுன்னு. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. புரியுதா? தெரிஞ்சானலாம் சொன்னாங்க. அதான் இது வந்துட்டு நைட்டு நீங்க அது பண்ண முடியாதுப்பா. இல்ல நைட் அது பண்ண முடியாது, ஃபோக்கஸ்ட் ஆகுது. நிறைய அங்க பேர் இறந்தும் போயிருக்காங்க அந்த மாதிரி. அதனாலதான் சொல்றேன் நைட்டு பண்ணாத. நான் தான் அதான் காலையில வரைக்கும். ஆனா நீங்க பெருசா காண்டாவல. எப்போ திரும்ப காண்டாவும்? நைட் எல்லாம் சில்லுன்னு தான் இருக்குது மாஸ்டர். புரியுதா? மதியான டைம்ல கரண்ட்டை கட் பண்ணான்னு எடுத்துக்க எல்லாம் வந்துட்டு தான். யாரு ஸ்டாலின் திட்டுறானுங்க ஏரியாவில், தெரியாதா? ஏரியாவே திட்டு எனக்குலாம் சிரிப்பு வந்துச்சு. கட்சி வரவன்ட்டல நம்மளுக்கு அதான் இன்னும் சிரிப்பு வருது. எல்லாம் இன்னொன்னு இபி ஃபோன் நம்பர்லாம் நம்மளாம் அதான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்போம். நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். அரை மணி நேரம் பார்ப்பாங்க, நான் மினிமம் 1/2 மணி நேரம் மேல வரலன்னா ஃபோன் பண்றோம் இபி. நானும் அங்கேயே போயிடுவேன் டைரக்டா. ஜோக்லாம் கொடுக்காத, நானே வரேன். நான் சொல்லுவேன் அப்படியே கேட்பேன், அலெக்ஸ் எங்க போயிடுச்சு சொல்லு, நான் பாக்குறேன் அப்படின்னு. அவன் ஒரு வாட்டி போய் சொல்லிட்டான் என்கிட்ட. நான் என்ன சொன்னேன், அண்ணா நான் அந்த தெருவில் இருக்கிறேண்ணே, அங்க அது என் பக்கத்து தெரு தான், இது நானே வரேன்னே. இல்ல நான் இப்பதான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் அங்கேருந்து. இப்போ ஆஃபீஸ் போய் லோக்கல் ஆளுங்க இல்ல, மெயின் ஒரு ஆள் தெரியும், அவங்ககிட்ட தான் அவங்ககிட்ட அப்படியே நிறைய இருக்கு ஃபன். இவனுங்கிட்ட நிறைய ஃபோன் பண்ணி வச்சிருக்கேன் நான்லாம். இவனுங்களுக்கு என்ன தெரியுமாடா, சில டைம்லாம் அவனுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனை எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா அவனை ஏதாவது சொல்லி சமாளிக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் அதான் இல்ல ஒரு டைம் கிட்ட சொன்னேன் ஞாபகம்.
கரண்ட் கட்டு இபிக்கு கால் பண்றேன். வரோம்ப்பான்னு சொல்லிட்டு வச்சான். எனக்கு வெஸ்ட் பேர் தான் தோந்துட்டு நீ நீ என் வீட்டு நம்பரையும் கேட்கல பேடா இல்ல எனக்கு அப்படிதான் நீங்க சொன்னான். ஒண்ணும் இல்ல இல்ல கால் பண்ணது எப்படி தெரியுமா பண்ணிட்டேன். அவன் பேசுறது எப்படி தான் இது இல்ல விஜயபாலா சார் ஒரு அரை மணி நேரத்துல வந்து சார் கட் பண்ணிட்டான். நான் யோசிக்கிறேன் டேய் நான் எங்க இருந்து கால் பண்ணு தெரியுமா இல்ல ஏதாவது வீட்டு நம்பராவது தெரியுமாடா. அப்புறம் போன் பண்ணி சொல்றேன் அதான் சார் இந்த பிளாக் இதுவே தான் இந்த வீட்டு நம்பர் சார் சொல்றேன். ஓகே சார் 2 மணி நேரம் ஆச்சு. இது சரிப்பட்டு வராது. கால் தான் இப்ப தெரியுதா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை காலு டார்ச்சர் பண்ணேன். அப்புறம் வந்துட்டான் ஒரு அரை மணி நேரத்துல வந்தான். உனக்கு நடந்ததுதான் எனக்கும் நடந்ததுடா. ஆனா உன்னையாவது கொஞ்சம் பேச விட்டானே என்னல. ஆனா கரண்ட் வந்துட்டு டேய் என்னன்னு சொல்ல இன்னும் ஃபுல்லா கூட சொல்லி முடிக்கலடா. என்னடா வைக்கிற போன பைத்தக்காரன். அதுக்குதான் தீபாவளி பொங்கலுக்குலாம் காசு கொடுக்கணும்டா. எங்களுக்கு காசு கொடுக்காம வந்தீங்கன்னா இப்படிதான் வெயில் காலத்துல கரண்ட் பிடிக்கும். தெரியாதா இல்ல நான் தருவேன் ஒரு டைம் 50 100 சில டைம் தருவேன். டேய் இதுல 50 100லாம் குடுக்குறீங்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமா வருது எனக்கு புரியல. அதான் உங்களுக்கு 50 100 கொடுத்தா கவர்மெண்ட்டுக்கு இல்ல. ஆனா இல்ல சில டைம் கம்மியா வரும் எனக்கு. ஆனா சில டைம் எப்படி அதிகமா வரும்னு தெரியாது. நீ அப்ப இருந்திருக்க மாட்ட ரேட்டிங் எடுக்கிறப்ப நீ இருந்திருக்க மாட்ட. அதான் இல்ல அப்ப இல்ல அப்ப கொடுத்துருக்க மாட்டேன்றியா 50 இது என்ன இது போங்க இதான் ஒரு டைம் தான் இது எப்படி தருவோம். ஒரு டைம் முடியும் மொய்யா வச்சிருக்க முடியும். மூட்டை தான் இருக்கிறத போடுறான். ஏய் வெப்பானுங்கடா இந்த சுமல் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு இருப்பானுங்களா இந்த லேத்து பட்டெல்லாம் ஓட்டுவானுங்க பாத்திருக்கியா. ஒரு சின்ன கடை வச்சுட்டு இல்ல வந்து இந்த பெரிய மளிகை ஸ்டோர்லாம் வச்சுட்டு அவனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல்ல வரும். நம்மள மாதிரி வராது. கமர்ஷியல்ல வரும். அவங்களுக்குலாம் டபுள் த ரேட்டு. அவனுங்களுக்கெல்லாம் உண்மையாவே எழுதுவானுன்னு நினைக்கிறியா ரீடிங் எக்ஸாக்ட் ரீடிங் எழுதி பில் போடுவான்னு நினைக்கிறியா. ஆமா இந்த கரண்ட் பில் ஞாபகம் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்ம ரேட். உண்மையா? ஆமா பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க. ஆமா ஏய் பாலா சிம்பிளா சொல்ல போனா இவனுங்க வந்து இதால 3வது டைம் ஏத்துறானுங்கடா கரண்ட் பில்லு. ஆமா இவ்வளோ கேவலமா பண்ணிக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு மும்மொழி கொள்கைக்கு போராடுறேன்னு தக்காளி. ஏய் யாரா நீங்க முடிஞ்ச கதைக்கு மூல வாசை கூடாது நீங்க மாஸ்டர் ப்ரோ. இப்ப நமக்கு தெரியுது இங்க வந்து ரீடியோ எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா போட்டு எடுக்கிறாங்க. இப்ப தெரியாதவங்க என்ன ப்ரோ பண்ணுவாங்க? இதுவும் ஒரு மாதிரியான ஸ்கேம் தானே. மக்கள்கிட்ட இருந்து இது ஒரு ஸ்கேம் தானே. கட்டி தான் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் சொல்கிறேன் பாரு. என் பக்கத்து வீட்டுக்கு வந்து நடந்தது இந்த இன்சிடென்ட் ஓகேவா. இன்சிடென்ட்னா என்னென்னா இவனுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்க வந்தானுங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து சிங்கிள் பேஸில் இருந்தது 3 பேஸ் கனெக்ஷனுக்கு மாறினாங்க ஓகேவா. ஸோ நீ அதுக்கு வந்து நீ ப்ராப்பராக அங்கே வந்து 15,000 கட்டணும். 15,000 கட்டி தான் நீ இந்த கனெக்ஷன் எடுக்க முடியும். அதை கனெக்ஷன்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க லேடி அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்பா நீ வந்து கொஞ்சம் பாருப்பா ஏதோ டீட்டெயில் ஏதோ கேட்குறாங்கப்பான்னா என் கண்ணு முன்னாடிடா செட் பண்ணிட்டு 2,000 ரூபா கேட்குறான்டா. டேய் டிப்ஸ்னா கூட நீ 500 ரூபா கேளுடா. என்னடா 2000 கவர்மெண்ட் சார் பங்கு பிடிக்கணுமா இல்லையா என்ன நீங்க? ஏய் கணக்கு சொல்றான் போடுறா 4 பேருக்கு தான் 500 ரூபா சேர்த்து. டேய் மொத்த பேருக்கு 500 ரூபா கொடுக்க வாங்கிட்டு போகுது என்ன ஆளுக்கு 500 ரூபா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 500 ரூபா கொடுங்க அதுக்கு மேல 10 பைசா கொடுக்காதீங்க. இதெல்லாம் இதுக்கு தான் நம்ம 15,000 அங்கே கட்டினதே. இவனுங்களுக்குலாம் 2,000 கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க 500 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டேன். அவனுக்கு நான் கொடுக்க சொல்லிட்டேன் பாரு. என் மேல வச்சான் பாரு ஒரு கண்ணு மேலேயும் கீழயும் பாக்குறான் என்ன. பொழப்புல இல்ல விடவே மாட்டேன். என் பொழப்புல நீ கைய வச்சுட்டா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. இந்த மாஸ்டர் கமர்ஷியல் கரண்ட பத்தி பேசிக்கிறீங்க. எங்களுக்கு கடை இருக்கு கமர்ஷியல் கரண்ட் தான். ஆனா யூஸ் பண்ணல ஒரு 1 இயரா. எப்படின்னாக்கா கரண்ட் பில்லு மட்டுமே யூஸ் பண்ணாமலே 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி மாசம் கட்டிட்டு இருந்தோம். லாஸ்டா வந்து குரங்கு வந்து ஒயரை கட் பண்ணி விட்டுருச்சா நாங்க வந்து ரெடியே பண்ணல. ஆனா மந்த்லி அந்த 250 ரூபா கட்டிட்டு இருக்கோம். ரீடிங்கே எடுக்க மாட்டாங்க. 250 ரூபா போட்டுருவாங்க. கம்பல்சரி இது பண்ணிடுவாங்க. வரும் அந்த பில்லு வரும். கமர்ஷியலி பில்லு வரும். உன்னோட ஆக்டிவா இருக்கிறதுக்காக அந்த பில்லு ஒரு இது சின்னதா மளிகை கடை வச்சிருந்தோமா. அது வந்து இப்போ ஒரு இஷ்யூவால ஒரு 2 இயரா வந்து ரன்னால எங்க அப்பாட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு வாடகை கொடுங்க அப்படின்னு. அவரு எதுவும் கண்டுக்கவே இல்லை. ஒன்னும் இல்ல உங்க வீட்டுல பழைய இந்த இபி பில் எடுத்து பாருங்களேன். ஏடிஎம்கே பீரியட்ல ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஆமா அது இல்லாம அந்த நியூ யூனிட்ல வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஃப்ரீ கிடையாது. எங்க வீட்டுக்கு மாடி வீடு அதாவது
இல்ல அவன் மோசமா போறான்னு இவனை கொடுத்தா இது இன்னும் மோசமா போகுது. ஆமா ஆனா 2 பேரும் கார்னத்தை மட்டும் பாக்கெட்லயே வச்சு சுத்துவானுங்கடா. அந்த டைம்ல கேக்குறப்ப கரெக்டா சொல்லிடுவானுங்க ரூயிங் பார்ட்டில. அதுதான் எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உண்மைதான். வாய் தான். ஆமா ஏய் ஜென்ரல் ஸ்கேமே நிறைய இருக்குடா ஈபில. ஜென்ரல் ஸ்கேம்னா எப்படி அதை விடு, அதெல்லாம் நம்ம சொன்னா அதால வந்து யூஸ்ஃபுல்லா அதால எஸ்கேப் ஆவானுங்களா. ஐபில வந்து எஸ்கேப் ஆகிறவங்க நிறைய பேர் மாட்டிப்பாங்க. சரி வேணாம் விடு, அதை பத்திலாம் பேச வேணாம். சரி என்ன அந்த பேர் என்ன பாஸ்கரன்? என்ன பாஸ்கரன்? அவனை பிடிப்பானுலாம் மாட்டாங்க. இல்லடா லக்கி பாஸ்கரா? அவன் அவன் பறந்துட்டான்டா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. வேற பண்ணல பறந்துட்டாரு. ஆனா பாத்தியா இவனுக்கு என்ன நேக்கா போடுறான், அவனை கோத்து விட்டானுங்க தக்காளி. இவனுக்கு எஸ்கேப் போய் அவனை போட்டானுங்க பாரு. இது பாரு இதுல டான் பிக்சர்ஸ். டேய் உனக்கு இன்னுமாடா புரியல ஆனா அவனுங்களோட இல்ல பிளான்? இல்ல டான் பிக்சர்ஸ் நம்பி இப்ப தலையை விட்டது 3 பேர். சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன். ஆனா ஒண்ணுடா, எஸ்டிஆர் போன எதுவுமே விலகலடா. இல்ல எஸ்டிஆர் நினைப்பாரு அவனாவது ஷூட்டிங் போய் முடிச்சிட்டாங்க, நான் ஷூட்டிங் போகும்போது நிறுத்திட்டான், இப்ப நான் ஷூட்டிங் போலன்னு என்ன போட்டு திட்டுவானுங்க. இதுல ஆதரவும் மிஸ் பண்ணிட்டு பாரு. ஆதரவும் இருக்கான் இதே முரளின். அவன் அதர்வா, படமும் அவன் ஆதரவா யாருக்குன்னு தான் தெரியும். அதர்வா ஏய் அவனுமே இதுல ஸ்கேம் பண்ணிருக்கானாடா. அவனுக்குமே இந்த என்னது இவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அவனும் ஒரு ஃப்ரெண்டா, ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டா இவனும். ஏன்னா வாழ்ந்துருக்கானுங்கடா 4 வருஷம். இல்ல அதர்வா ரீசெண்டா படம் நச்சதே கிடையாது. என்ன சூப்பரா இருக்கானேன்னு புரியுது. பராசக்தியில இருக்காரு. அது இனிய முரளி. ஏய் அதான்டா சொல்றேன், இவன் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ரா அவன். அவனுக்கு இவன் தான்டா இவனுக்கு. ஏய் ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விக்ரம் வந்து எவ்வளோ டவுன்ஃபால் இருந்தாருப்பா. உங்களுக்கே தெரியும்ப்பா, உங்களுக்கு புதுசாக சொல்லணும்னு அவசியமே இல்லை. இப்போ வந்து வீரதுரசுரன் படம் வந்தது. விக்ரம் வந்து ஒன் ஆஃப் த கலைஞர் ஃபேமிலி தான். யார் ஒத்துக்கிறீங்க? அதாவது என்ன செட்டில்டுன்றியா மாதிரி? யாரு சியான் விக்ரமா? ஆமா, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது யாரு? அதுதான் இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், தெரியாம இருக்கும். இது பேக்ரவுண்ட்ல விக்ரம புஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? விக்ரமும் ரன் ஆகிட்டே தான் இருப்பார். இப்போ நம்ம ஆள் வந்து நிற்கவே மாட்டாப்புல, அது போயிட்டே தான் இருக்கும். இவனுக்கு எப்படி தெரியுமா, இந்த மணி லாண்ட்ரியை இந்த மாதிரி சினி ஃபீல்டில் தான் போட்டு எடுக்கிறானுங்க, பிளாக்காக ஒயிட்டாக மாற்றுறது. இப்போது கிராஃப்ட் சொன்ன விஷயம் பாரு அலெக்ஸே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு 30,000 கொடுக்குறேன்டா, ஓகேவா? 30,000 கொடுக்குறேன். இப்போ நீ டேரெக்டாக போயிட்டு ஒரு தேட்டர்கிட்ட, இங்கே பாரு தேட்டர்கிட்ட காசு தான் கொடுக்குற, புரியுதா? காசாக கொடுக்குற ஒரு 10,000 கொடுத்துட்டு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக எனக்கு 15 டிக்கெட் வந்து நீ புக் பண்ணிகிட்டே இரு, காசாக கொடுத்துட்ற, புரியுதா? காசாக கொடுத்துற தேட்டர்கிட்ட அந்த காசு உன்னோட காசு போயிடுது. தேட்டர் அது எங்கே போகும்? டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போகும். டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே போகும்? ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போகும். காசு கொடுத்து புக் பண்ணுவானுங்க தெரியுமா? ஆளே இருக்க மாட்டாங்க. இல்ல சினிமா உனக்கு சாதாரண விஷயம் இல்ல. நீ பாக்குற நிறைய ஹை பட்ஜெட் படம் வந்துட்டு உனக்கு என்ன இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் மணி இல்லாம இருக்கும்னு நினைக்கிறியா? அதுவும் இந்த இவ்வளவுதான் பேக் டு பேக் இது பண்றது இல்ல. 2 விஷயம் இல்ல. சில டைம் பணம் அம்போன்னு போகும், சில டைம் அது டபுளா வரும். அவங்களுக்குதான் இல்ல ஒரு கிராஃப்ட் சொன்னது அதுதான். இப்போ என்னன்னா இவனுக்கு பண்ற ஸ்கேம் என்னன்னா, இந்த மாதிரி இவனுக்கு காசு கொடுத்து புக் பண்ணி வச்சிருது தேட்டர்ல. இப்போ அந்த காசு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கிட்ட போய், ப்ரொடியூசர் யாருன்னா இவனுக்கு தான். இப்போ நீ ப்ரொடியூசர் கிட்ட போகும்போது என்ன ஆகும்? பிளாக் ஒயிட்டா மாறிடும், புரியுதா? அஃபிஷியலா உனக்கு ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவன் ஆயிடும். ஸோ பிளாக் இன்டு ஒயிட், அவ்வளோதான். ஆமாமா, இது ஆக்சுவலா ஈஸியான லாபி, பிளாக்கா ஒயிட்டா மாத்துறது. அதனால தான் ஓடாத படம் இப்படி ஓடின மாதிரி காமிச்சு 400 கோர்ஸ் எடுத்தானுங்கன்னா, இதுதான் பிளாக் தான். பிளாக்கா ஒயிட்டா மாத்தி எடுத்துக்கினானுங்க கையில, அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டே அவன் காசு தான்டா. எண்ட் ஆஃப் த டே அவனோட காசு தான். 300 கோர்ஸ் அவன் காசு தான். பிளாக்கா இருந்தது இப்போ ஒயிட்டா மாறிடுச்சு. நைட் உட்கார்ந்து வெங்காயம் நறுக்குறாங்க, யாரும் தெரியல. வெங்காயம்ல விஜயபாலா ஒரு இது ஓடுச்சு, அடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது இப்படி அடிப்பாங்களா? அதோ ராத்திரி நேரத்துல இப்படி அடிச்சிருந்தா பேச பாக்குறவங்க என்ன நினைப்பான்?
ஏய் 12:30 மணிக்கு உங்க மைண்டுக்கு தாண்டா அப்படி போகுது. மனுஷனடா மைண்ட் நீங்க எல்லாம். இந்த சொல்லுவாங்களே தான் ஐ ஹேட் மை மைண்ட் அந்த மாதிரி. ஆஹா. ஏய் நான் மேல ஒண்ணு போடுறேன். டேய் மேல ஒண்ணு போடுறேன். அதை பாருங்களேன். இவன் மொத்தம் அப்பப்போ என்ன போட்டிருக்கான்? ஃபைனல் டெஸ்டினேஷன் மேல போட்டிருக்கான் பாரு. உதயநிதி, பிளாக் 3, ஷெல் 2, ஓரல் பிரசன் இஸ் வெயிட்டிங். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இருக்கு, குபீர்னு சிரிப்பற மாதிரி பண்றீங்கடா. இல்ல நான் கூட இல்ல பாலா விஜய் பாலா இல்ல ஏதோ அட்ரஸான்னு பார்த்தா என்னடா இது பிளாக் 3 செல் நம்பர் 2 புழல் ஜெயிலு வெயிட்டிங் ஃபார் யூ. இது ஏதோ உண்மையில ரைம்ஸ் மாதிரி நல்லா இருக்குது. இந்த ஒரு ஒரு விஜய் பாலா சின்ன வயசுல ஒரு ஆடு பார்த்திருக்கியா, காலி கிலோ கருப்பு புள்ளி மஞ்சாத்தூள். அதான் அதே மாதிரி இல்ல. அதான் அப்ப ஸ்டாலின் தப்பிச்சிருவாரா? இல்ல 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 காலங்காலமா படத்துல ஃபர்ஸ்ட் பையன் தான் மாட்டோம், அதுக்கு எடுத்து அப்பா மாட்டார் ஃபர்ஸ்ட் பையன். இல்ல பாலா, இது வந்து என்ன தெரியுமா, ஸ்டாலின் கிட்ட கண்ட்ரோலே இல்ல. இவனுங்க லாபில எடுத்துட்டானுங்க ஃபுல்லா, புரியுதா? அவர்கிட்ட இருக்க எல்லா இதுலயுமே சோர்ஸை வந்து உதயநிதி வந்து டாமினேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல இன்னொரு பெரிய ஜோக் எங்க பேரு, எனக்கு தெரிஞ்சு ஜோக்குனா இதான் சிரிப்பு. ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதி, அன்பில் மகேஷ் இவனுங்க 3 பேருமே ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. எனக்கு தெரிஞ்சு 15 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ 3 பேரும் சொன்ன ஒண்ணு என் சேர்ந்து காதை எடுத்த மட்டும் தப்பா கேக்குது. கரெக்டா சொல்லு. இல்ல 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 ஒரு நிமிஷம், நீ கூட கொஞ்சம் நேரம் முடி வெங்காயம் இருக்கேன். அவ எங்களை டேய் மட்டும் சொன்ன டேய் டேய் பாத்தியா, டேய் 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 ஏதோ எங்க சேர்க்கிறா. இது எல்லாம் சட்டம். அதான் சட்டம் அப்பு. இல்லடா, அதெல்லாம் இவங்க ஓல்டு 3 இல்ல இல்ல பேருமே ஓல்டு தான். இல்ல மாஸ்டர் நீயும் தான் வாயை கூப்பிட்டு இருந்து பேச. ஓல்டு அதான் பழைய ஃப்ரெண்ட்ஸ்டா அவனுங்க. அவனுங்க ரொம்ப நாள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. அவனுங்க ஃபோட்டோஸ் கூட எனக்கு என்கிட்ட இருந்துச்சு, நான் மாட்டுச்சேன் என்கிட்ட. ஓகேவா, என்கிட்ட இப்பயும் இருக்கு. இவனுங்கெல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸு. இவனுங்க 3 பேரும் அன்பில் மகேஷ்லாம் கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. கல்யாணத்தில் கூட போய் பாரேன், போய் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அன்பில் மகேஷ், உதயநிதிலாம் பயங்கர க்ளோஸாக நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. என்ன ஏய் நடுவில் ஒன்று பார்த்தீங்களாடா எல்லாம்? எனக்கு இது மட்டும் புரியலடா. இப்போ எதுக்குடா வந்து மத யானையை வேட்டையாடுற மாதிரி ஒரு இதை மாதிரி வேலை மாதிரி கொடுத்து ஸ்டாலினை ஃபோட்டோ பிடிக்க வச்சாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க? அவர் ஃபுட்பாலே விளையாண்டுட்டு இருக்காரு, என்ன பெரிய ஆச்சு. இல்ல இது சொல்ல தருமா, அதான் இது பெரிய கண்கொள்ளா காட்சி உட்காந்து பாத்துன்னு சொல்லிதான் சார் தெரியும். ஆனா அவன் எவன்டா அவன்? தெய்வ திருமகள் விக்ரமோட கம்பேர் பண்ணி போட்டான் பாரு, அவன் தான்டா. அவிலாஞ்சி ஆக்சுவலா ரெண்டுமே அப்படிதான் இருக்கும். ஊட்டி அவிலாஞ்சிதான் வெயில கூட சொட்டர் போட்டு சுத்துறானா பாத்தீங்க, அவ்வளவு பணக்காரன். அடிக்கிற சென்னையில சொட்டர் போறானா, அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும் அவன். ஏன்னா ஆஃபீஸ்லாம் போனால் அப்படி தாண்டா இருக்கும், குட்டி போட்டு தாண்டா உட்கார மாதிரி இருக்கும். வச்சிருப்பானுங்க ஏசியா புண்ணாக்கு மாதிரி. ஒரு தடவை இந்ததான் இப்ப கோர்ஸ் இது போனல உஷாரா மலையில் நஞ்சு நேரம் போயிட்டேன். நடுவுல ஒரு ரூம் மட்டும் காலியா இருந்தது. லேட்டா போனேன், என்ன இது மட்டும் காலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துருந்தா ஏசி அங்கதான் ஃபோர்ஸா அடிக்குது. பட்ட போடும் பட்ட 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 பட்டன்னு தான். இல்ல ஆனா ஆனா நான் யாருன்னா உடம்பு கொஞ்சம் எனக்கு தாங்கும், எனக்கு குளிர் தாங்கும் உடம்பு. யோசிச்சு பார்த்தேன், இது நம்ம பார்க்காத ஏசியா, புரியுதா? உக்காந்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் நடுக்குது, என்ன நடுக்குதுன்னு தெரியலதான். அதான் அப்படி எப்போதான் கிளாஸ் முடியும்னு இருந்தது. நல்லா சில சிலன்னு இருக்கும், தூங்கி இருப்பான், அதுல ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது. இல்ல 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 மலையில நஞ்சிட்டு வரும், புரியுதா? நடுங்க அப்போ அவ்வளோ நினைல லைட்டா. அது கொடூரமா இருக்கும்டா. அதுவும் கையில் அடிக்க. நான்லாம் இப்போ நான் பிளேஸ் மாற்றிடுவேன். அப்பப்போ நான் வந்து எங்கன்னா போய் உட்காந்துப்பேன். எனக்கு எங்கே பிடிச்சிருக்கேன் அங்கே போய் உட்காந்துருவேன். இல்ல இல்ல அது அன்னைக்கு என்னன்னா இல்ல அது ஏசி எப்படின்னா போதா டெம்பரேச்சர் கம்மி பண்ணிட்டான், ரூமுக்கே 2 ஏசி தான், புரியுதா? அதான் ஏற்றிருப்பான். நான் ஆஃப் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. இல்ல ஏத்தனா பரவாயில்ல, நான் கேக்குறேன் ரிமோட் எங்கடா, அந்த ஆளுகிட்ட கேள்றானு, எல்லாம் கம்முன்னு இருக்கானுங்க ஏதோ வரிச்சு போன மாதிரி.
ஏய் இவனுக்கு அது பரவாயில்லடா. எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அலெக்ஸு இவன் தான் வந்து பண்ணுவான் அத வந்து. ஓகேவா? செக்யூரிட்டி கார்ட் தான் வந்து இது பண்ணுவான். அவன் செக்யூரிட்டி கார்ட் சொல்ல முடியாது. அவன் ஒரு ஹெல்ப்பர் மாரி. அவன் தான் வந்து இந்த ஏசி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவான். இல்லன்னா நாங்க வந்து அவனுக்கு ஒரு டிக்கெட் மாரி ரெய்ஸ் பண்ணுவோம். டிக்கெட் ரெய்ஸ் பண்ணி, "யோவ்! இந்த செக்ஷன்ல பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணி தொலையா" அப்டின்னா, டிக்கெட் ரெய்ஸ் பண்ணி தான் கம்மி பண்ணுவான். அதுவரையும் யாருமே பண்ணலன்னு வச்சுக்கயேன், நீ சாக வேண்டியது தான் அந்த கூலிங்ல அங்க உட்காந்துக்கிட்டு. என்னடா நான் மட்டும் தான் பேசுறேனா? இல்ல எல்லாருமே என்ன சைலன்ட்டா இருக்கீங்களா? கேக்குது மாஸ்டர் ப்ரோ. ஏன்டா டப்புன்னு இவ்ளோ சைலன்ட் ஆயிட்டீங்க? அலெக்ஸ் ப்ரோ பேசுறது நமக்கு மட்டும் தான் கேட்கலையா? மாஸ்டர் ப்ரோ உங்களுக்கு கேக்குதா? அவன் பேசவே இல்ல. மியூட்ல இருக்கான். மியூட்ல இருக்காரா? எனக்கு பேசுற மாதிரி காட்டுது. ஒரு மனுஷன் ஒரு போன் என்ன வருது அடுத்த அட்டன் பண்ண 2 முடியல. வருஷத்துல 20 லட்சம் லேப்டாப் கொடுக்க போறாங்களாமே. யார் இவனுங்களா? என்னது? அட போடாங்க. ஊர் நீ ஏன் இன்னும் நம்பின்னு இருக்காத? டேய் ஒரு நிமிஷம் 20 லட்சம் லேப்டாப்னு எவ்வளவு தருமாடா உனக்கு ஸ்டூடெண்ட் இதுல? ப்ரோ பல பேரே தரல ப்ரோ. நான் ஐடி படிக்கும்போது எங்க சீனியர்ல இருந்தே ஆப்ல தரல. எங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து. கேக்குதா பேசுறது? மேல ஏய் ஷேர் பண்ணிருக்கேன் பாரு. இவனுங்க லேப்டாப் இல்லடா நீ நல்லா பாருங்கடா. லேப்டாப் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்லேட்ட குடுப்பானுங்க. அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாஸ்டர் ப்ரோ இந்த நோட் பேட் ஒண்ணு இருக்குமே எழுதி அழைச்சிக்கிறது அந்த நோட் பேடா? ஆமா அது மாதிரி குடுத்துட்டு டெக்னாலஜி நியூ டெக்னாலஜின்னு ஏதோ பெருசா பிளான் போடுறானுங்க, என்னன்னு தான் தெரியல. என்ன பிளான் போட்டு என்னடா பிரயோஜனம்? இல்ல சொல்லு. என்ன பிளான் போட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு இடி ரைட் நடக்குது. பைத்தக்காரனுங்க. ஆனா டேய் பாரு பாலம் இடி கட்டி இப்பதான் நடக்குது, கட்டுறானுங்களாடா இடி ஒரு பாலம். நடக்குது. ஆனா பத்தியா கடமை வச்சு என்ன வேலை போட்டிருக்காங்கன்னு. இதெல்லாம் பாராட்டு மாசு. உனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமாண்டா. எனக்கு இன்னும் அந்த மன நிலைமை வரல. வந்துச்சுன்னா பாராட்டுறேன். அலெக்ஸ்லாம் பாரு உதயநிதி பெயர் விட்டு இல்லடா கீழே கமெண்ட் பண்ணிருக்கான். போடுவோம். ஏய் பாத்தியா ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்கானுங்க புதுசா. ஒரு மழை பெஞ்சிச்சு உள்ள அமுக்கிடுச்சு. ஆமா இந்த கள்ளக்குறிச்சி சைடுல தானே மாஸ்டர் ப்ரோ. பிரிட்ஜுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கானுங்கடா. குத்தா தக்காளி. இந்த இது ரோடு போடுறதுல எந்த டிபார்ட்மெண்ட்? பிடபிள்யூடி தானே வரும். ஆமா யார் இப்ப அதுக்கு பாலம் கட்டுறது அதெல்லாம்? இப்ப பிடபிள்யூடில யார் இருக்கா தெரியலையே. நல்ல கேள்வி கேட்ட. ஆனா எனக்கு பதில் தெரியல. ஏய் நேருடா. அப்புறம் என்ன பாஸ் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வேற. இப்படிதான் இருக்கும். புரியுது எனக்கு புரியல. ஏன்னா திருச்சியில ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட கட்டானுங்களாண்டா. போட்டு வீடியோ போடுறானுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் எந்த மலைக்கும் அங்கெல்லாம் நான் பெருசா மழை வராது, அதனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கேளாம்பக்கம் போனியா நீ? கேளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட் போனியா? உமாரியா அதை வேற ஞாபகப்படுத்துற. ஊருக்கெல்லாம் ஃபங்க்ஷன் டேட்ல போயிட்டு வர்றதுக்குள்ள என் உயிர் எனக்கு தான் தெரியும் போயிட்டு வர்றது. எந்த ஊரு? திண்டுக்கல். ஓ கருணாஸ் கம்பெனியா நீங்க? கருணாஸ் கம்பெனி மதுரையா? சரி அலெக்ஸ் இவங்கடா போறான் அடிக்கடி. பாலா கேக்குதா? கேக்குது கேக்குதுடா.
அங்க அந்த வந்த பொண்ணுக்கு பிறகு அவன் டிஎம் ரெண்டு போனா ஏய் எந்த பொண்ணு நான் இங்கெல்லாம் இல்ல இங்கெல்லாம் நான் சகவாசமா வச்சு வந்தேன் இல்ல அப்படியே இங்க ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தாலும் நான் வந்துட்டு நம்பர் வாங்கி வாட்ஸ்அப் போயிடுவேன். இங்கெல்லாம் டேய் கௌரவம் முக்கியம் சார். இனிமே அசிங்கப்பத்துவானுங்க இங்கெல்லாம் எப்படி தெரியுமா, இதெல்லாம் கிளாஸ் மாதிரி. இப்ப நீ சேம் கிளாஸ்ல ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த கிளாஸ் என்ன பண்ணுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க போனாலும் உன் பேர் சொல்லுவான், என்ன மாட்டினாலும் அதான் சொல்லுவான், அந்த பொண்ணை வாழ விட மாட்டானுங்க. புரியுதா? அந்த மாதிரிதான் ட்விட்டர். இதுல இது கூட தெரியாம சில பேரு கப்பிள் டிபி வைக்கலாமா, பிரைவேட் ஸ்பேஸ் போடலாமா அப்படி இருப்பான். லூசுங்கடா. ஆனா அலெக்ஸ் ஒரு கவலைமான் சில பேர் படம் கூட பாருடா. இல்ல, அதான் ஒரு சில பேர் இதை நம்பி பணம் கூட ஏமாறுவானுங்க. விஜயபாலா மாதிரி உஷாரா இருக்கான்டா யாரு அவன். நானு தெளிவா சேர்றா இருக்கான். தெளிவா இருக்கணும் சார் இந்த விஷயத்துல. அதான் நல்லா கரெக்ட் செம்ம தெளிவா தான் இருக்க. நீ அதாவது பொழைச்சிக்கோடா. நீ இல்ல பொழைச்சிக்கோ. சண்டை போட்டு கூட அட்வைஸ் வாங்கிக்கலாம், இதெல்லாம் அசிங்கம் இது. ஏன்னா ஆனா இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, இல்ல இல்ல பிரச்சனை என்ன தெரியுமா விஜயபாலா, இங்க மாற்ற முக்காசி அக்யூஸ்டும் கூட நான் பழகிருக்கேன். எல்லா இடத்துலயும் என் பேர் அடி போடும், எல்லாம் இந்த ஒரு பொண்ணு கேஸ்லயும் அடி போடும், இதுலயும் அடி போடும். கேட்டா இவனும் கூட இருந்தானுவானுங்க, கூட இருந்த குமார் மாதிரி. எப்ப அலெக்ஸ் அந்த பொண்ணு போட்டு கொடுக்குதோ அன்னைக்கு தெரியும் டிஎல் அன்னைக்கு தெரியாது அந்த பொண்ணு யாரும் சொல்ல வரும்ல, என்ன போட்டு திட்டிங்குது ஏன்னு கேட்டா நீ தானே ஹோஸ்ட் பண்றன்ட்டு. ஏய் நீ எவனே அச்சின்னு செத்தா தெரியாத சுயசுல பஞ்சாயத்து, நீ எவன் அச்சின்னு செத்தா அதுக்கு நீ என்ன பண்ணு, அவனை போய் திட்டணும், ஹோஸ்ட திட்ட கூட. அதை சொல்லுவான் தெரியுமா, தான் பிரச்சனைன்னு வந்தா பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடணும், ஸ்டேட்டஸ் தேடக்கூடாது. உக்காந்து அதான் இளையராஜா ஸ்டேட்டஸை போடணும், உயிரை அனுப்பானு. நிறைய பாதிக்கப்பட்டிருக்காடா. சாரு எல்லாம் பார்த்துதான். இது எப்படின்னா லாக்டவுன்ல வந்தா கூட ரொம்ப தொடுத்துறணும் இருப்பான். லாக்டவுன்லாம் பட்டு பட்டுன்னு எல்லாம் இஷ்டத்துக்கு. ஆனா அப்பெல்லாம் ஃபன்னு உச்ச கட்டத்துல இருக்கும். இஷ்டத்துக்கு டிஎம் பண்றது அப்புறம் எங்கேயோ வாங்கியிருக்கான், இல்ல அதுக்கப்புறம் தெரிஞ்சுதுக்கா. டேய் அங்க டேய் நான் அதை சொல்லடா, ஸ்பேஸ சொன்னேன். அதாவது ஒண்ணுல விஜயபாலா அப்ப ஸ்பேஸா வடச்சென்னை படமான்னு தெரியாது, வடச்சென்னை படத்தை ஒரு ட்ரை பண்ணுவோம் நாங்க. இல்லடா சம்டைம்ஸ் இப்போ நீ பார்த்திருக்கியா, நம்ம எவ்வளோதான் ஒருத்தனுக்கு புரிய வச்சாலும் அவன் நம்ம காதுலே வாங்க மாட்டான். நம்ம என்ன சொன்னாலும் காதுல வாங்க மாட்டான். ஓகேவா? அதே நாய் ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம கிட்ட நம்ம கிட்ட வந்து புலம்பான் பாரு, அப்போ ஒரு சந்தோஷம் வரும் நம்மளுக்கு. ஆமா உண்மையில இதை நான் நிறைய டைம் இது பண்ணிருக்கேன். நான் சொல்லுவேன் இல்லடா, நீ ஆன்லைன்ல நம்பாது. அதை நான் பொண்ணுங்களுக்கு சொல்றேன், பசங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பசங்களை அக்யூஸ்ட் இருக்கிறாங்க, பொண்ணுங்களும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. முதல்ல ஆன்லைன்ல எப்படி எனக்கு தெரியலடா விஜயபாலா, ஆன்லைன்ல எப்படிதான் லவ் பண்றானுங்க. நீ அவன்கிட்டயே போய் கேக்குற பாரு. ஓ அவன்கிட்டயே கேட்ட பத்தியா? மெயின் அக்யூஸ்ட் டேய் பிளடி ராஸ்கல், நான் என்னடா பால் டேங்க் பண்ணேன்? குடிக்கிற பால் டேங்க். இல்லடா நீ ஜாலியா பேசலாம், அது தப்பு தான், ஜாலியா பேசலாம், இது பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், அது யாரும் கேட்க மாட்டாங்க, ஃபன் பண்ணலாம். டேய் வாரு என்னென்னமோ நடந்தது, எப்பறம் அதுக்குள்ள ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. என்னடா அலெக்ஸ் என்னடா ஜோக் பண்ணிருக்கானுங்க. நாங்க பிளேயர்ஸே போயிட்டோம், ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி இன்னும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. விராட் கோலி போய் கத்திருக்காரு, நாங்க வரும்போது அதை பண்ணுவீங்களா, வாழ விட மாட்டீங்களா, அதான் ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம பெரிய மணி லாபிடா இதுதானா ஐபிஎல், செம்ம காசு அதுல. ஆமா விஷாலுக்கு என்ன மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணிட்டான், நடிகர் சங்கம் அவன் கட்டி முடிச்சானா என்ன? அந்த நாய் ஓன் பிராண்டிங்னா நிறைய பேரை பார்த்துருக்கேன்டா, அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுவாங்க. இவனே படுத்துக்கிட்டு அட்டென்ஷன் சீக்கிங் பண்றான்டா, செத்துட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துல துணியை போட்டுட்டு பிச்சை கேட்பாங்க தெரியுமா, அதை மட்டும் தான் இவன் பண்ணல, மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டான். என்ன இது, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்யா புசுக்கனு, நான் புரியலையே. ஏய் ஆமா சரி, அதை விட கமல் வந்து இப்போ ரீசெண்டாக 10th யாரோ ஒரு பொண்ணு நல்லா ஸ்கோர் பண்ண பொண்ணு, 10th 12th ஸ்கோர் பண்ண பொண்ணு ஏதோ கிஃப்ட் பண்ணாரு, கிஃப்டா காசு கொடுத்தாரா? அவர் தெரியல, இடையில அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. இடையிலையா? நல்லா பாடுறா,
நல்லா படம் வரப்போ பண்ணுவார் அது. அவர் படம் ரிலீஸ் அப்போ இல்ல அவர் படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா இதை பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆளு. ஒரு 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 பஸ் ஓட்டுற பொண்ணுக்கு காரே வாங்கி கொடுத்தாரு. ஏன்டா அப்படி பேசுறீங்க? யாரு? கமலஹாசன் சொல்றீங்களா? ஆமா இல்லையா? பஸ் ஓட்டுற பொண்ணுக்கு இல்ல, நீ பஸ் ஓட்டுற பொண்ணுக்கு பஸ் தானே வாங்கி கொடுக்கணும். அதே கார் எதுக்கு கார் வாங்கி கொடுத்த? அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகி போச்சுப்பா. அதனால பஸ் கொஞ்சம் அமௌண்ட் அதிகம், அதனால என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் தான். ஆனா அவங்க இருக்குது அதிகமான கொடுக்க மாட்டேன், இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு கமலஹாசன். மாஸ்டர் ப்ரோ பஸ் தான் வாங்கினாக்க ஒரு 50-60 வருஷம் வேணும். வாங்கி கொடுத்தா அப்புறம் நம்ம மேல ஏதாவது திருப்பி விட்டாங்கன்னா எப்படி? அதுவும் கரெக்ட். பஸ் வாங்குறத விட அது ரூட் எடுக்கிறதாண்டா கஷ்டம். பஸ் என்னடா 18-20 அவ்வளவுதான். அது ரூட் விடுவாங்க, அந்த ரூட்டை பிடிக்கிறதா கஷ்டம். அந்த ரூட்டுக்கு எத்தனை கோடி லஞ்சம் வாங்குவாங்களோ இந்த திமுக கவர்மெண்ட். இல்ல அந்த பொண்ணு ரூட் எல்லாம் போடுறேன்னு சொல்லிச்சா பாலா ஃப்ரீயாவே போய் வேலை செய்வான். எதுக்கு அந்த பொண்ணு கடி சாம இருங்கடா இதையா போய் உட்காந்து பாலா வந்து பேக் வச்சுக்கிட்டு சிகரெட்டை போட்டு பிடிச்சிக்கிட்டு திருச்சி கும்பகோணம் மதுரை. நான் வந்து ஃப்ரண்ட்ல கண்டக்டரா இருப்பேன், அலெக்ஸ் பின்னாடி கண்டக்டரா இருப்பான். ஒரு பஸ்க்கு ஒரு கண்டக்டர். அலெக்ஸ் சொல்லுவான், உனக்கு உனக்கு என்ன யாரை பிடிக்கும்? தளபதி பிடிக்கும், நீ ஏறு. உனக்கு ரஜினி ஏறாத உனக்கு பஸ். ஐயோ மாஸ்டர் ப்ரோ போட்ட தலைப்புக்கும் நம்ம பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. தலைப்பு அடிச்சு படுக்க வச்சு பதுக்க வச்சாச்சு பச்சாச்சு. அதனால ஹோஸ்ட் கொஞ்சம் எங்கேஜா இருக்காரு. அவரு வேற யாரோ தொடர்பு இல்லான்னு வருது. ஆமா வேற யாரோ தொடர்பு இல்லான்னு வருது. அதனால சும்மா பேசிட்டு இருக்கோம். நான் அந்த கேட்ட கேள்வி பதிலே சொல்லலையா நீ மான்ஸ்டர்? விஷால் என்ன இது கட்டடம் கட்டி முடிச்சானா என்ன? அவன் புடுங்குவான். நீ வேற ஏன்டா வாய புடுங்குற? ஏய் ஆமால கட்டடம் கட்டி முடிச்சிட்டு தாலி கட்ட போறேன். இல்ல எனக்கு அதை விட இப்ப நீ வீடு கட்டி முடிச்சிட்ட கரெக்டா? என்னது? அவன் பால் காட்சிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. பால் காட்சிக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. பால் காட்சி ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துன்னு வந்து உக்காந்தான்டா. உயிரை வாங்கினு இருக்கானுங்க. நைட்ல யாரும் ஐஸ் வாட்டர் குடிப்பீங்களான்னு கேட்கலாம். நான் குடிப்பேன். நானே நானும் குடிப்பேனே. இதெல்லாம் இதுல என்ன இருக்கு? இல்ல ஃப்ரீசர் தண்ணி இல்ல அன்னைக்கு ஒரு ஃப்ரீசர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன். காலைல சரியான கோல்டு, வீட்டுல சரியான திட்டு. அப்புறம் அடிக்கிற வீடுக்கு ஃப்ரீசர் தண்ணி குடிச்சாதான் நிம்மதியா இருக்க முடியுது, எல்லாம் உடம்பே ஹீட் ஆகி போயிடுது. இல்ல என்னமோ தெரியல, சில பேருக்கு அந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரி தான். சம்மர்ல கோல்டு வரும், எனக்கும் கோல்டு வரும். ஏய் சூடு அதான்டா பாடி ஹீட்லயும் கோல்டு வரும்டா. சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா. அவன் கட்டடம் கட்டி முடிச்சானா இல்லையாடா? ஏய் இவன் ஒருத்தான் வேணா செங்கல் தென்ன சித்தாலால பாக்க போறியாங்க? அவனே வந்துட்டு தான் தாலி கட்டினா போதுன்னு போயினுக்கிறான். அவனுக்குதான் கட்டடம் கட்டினீங்கன்னு. ஏன் ப்ரோ இன்னும் ஒரு கட்ட பாருங்களா கேட்டே இருக்கீங்க? ஆனா விஷால் ஒரு வீடியோ சூப்பரா இருக்கும்டா. எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு வந்துடும் அந்த நடிகர் சங்கத்துல. நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது. ஒரு ஸ்மைல் பண்ணுவான் பாரு, சிரிப்பா இருக்கும். ஆனா அந்த எலெக்ஷன்ல அலெக்ஸ் ரெண்டே பேர் தானே எனக்கு பிடிச்சது. ஒன்னு ஆர்ஜே பாலாஜி, இன்னொன்னு ஜெயம் ரவி. 2 பேருக்கிட்டே உனக்கு இன்டர்வியூக்கு வா என்ன இது என்னது என்னமோ ஸ்டேட் எலெக்ஷன் மாதிரி உட்காந்து எல்லாம் ப்ரெஸ் அங்க நிக்குமா. ஆர்ஜே பாலாஜி ஈஸியா கலாச்சிட்டு போடுவான். இதை நீங்க எப்படி கேட்கறதுக்கு அங்க நல்லது பண்றாங்க, நிறைய இடத்துல போராடிட்டு இருக்காங்க மக்கள், நீங்க அதை கேட்டா பிரோஜனமா இருக்கும்ன்றுவான். ஜெயம் ரவி சிம்பிளா நீங்க யாருக்கு ஓட்டு நான் தூங்கிட்டேன், நான் எதையும் பார்க்கல. இல்ல இப்பெல்லாம் தெரியாதா என்னன்னு தெரியல, ஜெயம் ரவி போட்டு ஊறிக்கிறானுங்க. சரியான ஊறிக்கிறானுங்க. டேய் அவன் எடுத்த டிசிஷன் கரெக்டா அலெக்ஸ்? ஏன்டா டேய் இப்போ உனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்ல, நீ வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல தான் இருக்கனா, நீ எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே உன் பார்ட்னருக்கு தெரியும். சரி ஜாயிண்ட்ல யார் இருக்கியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஏதோ ஒரு ஹோட்டல் போறியோ இல்ல ஒரு தடவை ஒரு நிமிஷம் இல்ல ஸ்டேஜ்ல வந்துட்டு விக்ரம் சொன்னாப்புல
பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் அந்த இதுல நினைக்கிறேன். அதாவது நடுவுல எங்கேயோ சரகடிக்கு போயிருக்கான் போல. சரகம் எங்கேயோ வந்துட்டு ஆமாமா. வேற ஏதோ ஒரு சரக்கானு தெரியல. என்னன்னு கேட்டா நீ விக்ரம் வந்துட்டு வேலட் ஏதோ விட்டு வந்துட்டு புரியுதா? நான் வந்துட்டு டேய் நீ பே பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அதான் ஜெயம் ரவி கிட்ட சொல்லும் போது இருடான்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட போனான். அவன் எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதான் அதை வேற சொல்லி ஸ்டேஜ்ல விக்ரம் வேற சொல்லி சிரிச்சு விட்டான். அது இவனும் வந்துட்டு சிரிச்சிருந்தான். ஆனா சிரிக்கிறதுக்கு இது நல்லா இருக்குது. யோசிச்சு பார்த்தேன்னு விஜயபாலா அந்த இடத்துல நீ இருக்கணும். அந்த இடத்துல விஜயபாலா இருக்கணும். இல்லடா அது உண்மையாவே அவன் சைடுல இருந்து நீ யோசிச்சு எனக்கேடா சத்திராத்தில சாபம் கொடுத்துட்டு இருக்கு. இல்ல அத்தராத்திரில இல்ல விஜயபாலா அத்தராத்திரிலதான் இந்த யோசிச்சு பாரு எப்போ வர எப்போ வர இல்ல இது சாமம் இல்ல. இந்த ஒரு படத்துல இருக்குமே ஜண்டா ஜண்டா சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் ஒய்ஃப் மாட்டுச்சு செத்தீங்கடானா முடிஞ்சு போச்சு. சொல் நடுவுல தெரியாதா ரேவந்த் எனக்கு அந்த சாபம் தான் விட்டான். உனக்கு அந்த மைனா பத்துல இருந்து வரும் தெரியுமா? எப்ப வரீங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணு மாட்டேன் ஏச்சு அதுக்கு செத்தே போயிடலான்னு. அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம சைக்கோ பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது கூட கல்யாணம் பண்ணிடலாம்டா. எப்படா கண்டுபிடிப்பா? இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படி கண்டுபிடிப்பா? ஏன் சைக்கோ பொண்ணு கூட உனக்கு ஓகேவா? ஆமா இந்த மாதிரி லைஃப் ரூல் பண்றது ஒண்ணுதான், அதுவும் ஒண்ணுதான். பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்லை. ரெண்டும் ஒண்ணுதான் கேட்டேன். ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் அன்பு சொல்ல முடியாது. சைலண்டா சம்பவம் பண்ணும். இது சைலண்ட் சம்பவம், அது வயலன்ஸ். எனக்கு உங்ககிட்ட 2 பேர்கிட்ட கேக்குறேன். பொசசிவ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா இல்ல டாமினன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா? எது ஓகே? இது என்னடா கேள்வி ஒரு மாதிரி இது. பொசசிவ் ஓகே. பொசசிவ் ஓகேவா? ஆமா.